கைஸ், வெல்கம் டு சேனல். நம்ம இன்றைக்கி ஜின்னோட ஒரு ஷர்ட் பார்க்க போகிறோம். ஷர்ட்டோட டைட்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்னோட மாமா. ஸோ இதான் இந்த ஷர்ட்டோட டைட்டில். ஸோ வாங்க வீட்டுக்கு போகலாம். இப்போ ஜின்னோட இன்ட்ரோ தான். ஜின் வந்துட்டு ஒரு வில்லேஜ் பாய். ஆனால் அவர் எல்லாமே வந்து சிட்டியில் தான் பண்ணியிருப்பார். அவரோட படிப்புலேருந்து எல்லாமே. அவருக்கு ஒரு 7 இயர்ஸ் இருக்கும் போதே அவரோட கசின் பிரதர் கூட அவர் வந்துட்டு சிட்டி போயிருப்பார். ஸோ அவருக்கு நான் இந்த வில்லேஜில் வந்துட்டு அவ்வளோவா எந்த ஞாபகமுமே இல்லை. ஆனால் வந்துட்டு அவர் படிப்பெல்லாம் முடிச்சுட்டு அவர் வந்து வில்லேஜில் தான் வந்து ஒர்க் பண்ண போகிறாரு. ஜென்னுக்கு நான் அம்மா, அப்பா, அதுக்கப்புறம் ஒரு அண்ணன் இருக்காங்க. ஸோ இப்போ உங்களோட இன்ட்ரோ. இப்போ உங்கள் அம்மா கூட தான் இருக்கீங்க. ஆக்சுவலி நீங்கள் ஒரு காலேஜ் படிக்கிற பொண்ணு, ஓகேவா? இப்போ நீங்கள் உங்கள் அம்மா கூட தான் இருக்கீங்க. உங்கள் அம்மா வந்து ஒரு டிவோர்ஸி, அண்ட் தென் நீங்கள் உங்கள் அம்மா மட்டும்தான். இப்போ அவர் கிராமத்துக்கு வந்து 3 டேஸ் ஆகுது. ஆனால் அவரால் வந்து சுத்தமாக அங்கே இருக்க முடியல. வந்துட்டு அவருக்கு அந்த பழக்கம் பழகவே இல்லை. ஆக்சுவலி ஒரு 7 இயர்ஸ் இருக்கும்போது இந்த கிராமத்தை விட்டு போயிருப்பார். இப்போலாம் அந்த கிராமத்தில் இருக்கார். அவங்க அம்மாண்ணா, ஜித்து என்னடா இந்த மாதிரி பண்ணிக்கிட்டுருக்க, இதெல்லாம் சரிப்பட்டு வராது, நீ வந்துட்டு போய் எண்ணெய் வச்சு குளிச்சுட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஜென்னுக்குண்ணா, அம்மா இந்த மாதிரிலாம் பண்ண முடியாதும்மா, எப்படி எண்ணெய்லாம் தேய்ச்சி குளிக்க வாய்ப்பு இல்லைம்மா, அப்படி முடியெல்லாம் ஒரு மாதிரி க்ரீஸியாக ஆகிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. என்னது க்ரீஸி டப்பாவா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அம்மாண்ணா, அம்மா ஒரு மாதிரி எண்ணெய் பசை மாதிரி ஆகிடும்னு சொல்ல வரேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஓ சரி சரி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ ஜின்னோட மாமாண்ணா, டே மாப்பிள்ள அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. சொல்லுங்கள் மாமா அப்படின்ற மாதிரி ஜின்னா ஒரு மாதிரி சொல்லிகிட்ருக்காரு. இங்கே வா, உனக்காண்டி எண்ணெய் வச்சுருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இப்போ ஜின்னுக்குண்ணா, அவர் சின்ன வயசுலேருந்தே அவருக்கு எண்ணெய் வைக்கிறதுலாம் பயம். இப்போ ஜின்னா ஓடிக்கிட்டு இருக்காரு. அவர் மாமான ஜின்னை துரத்திட்டுருக்காரு. ஃபைனலி எல்லாம் சேர்ந்து ஜின்னை பிடிச்சிட்டாங்க. அதாவது ஜின்னோட பெரிய மாமா, சின்ன மாமா, அதுக்கப்புறம் வந்து ஜின்னோட சித்தப்பா எல்லாமே சேர்ந்து ஜின்னை பிடிச்சிட்டாங்க. இப்போ ஜின்னண்ணா அப்படியே வந்துட்டு கூண்டில் மாட்டு கோழி மாதிரி அப்படி தான் இருக்கார். இப்போ ஜின்னோட தலையிலண்ணா செம்மையாக எண்ணெய் ஊற்றுறாங்க. ஸோ இப்போ ஜின்னுக்குண்ணா, நான் கஷ்டப்பட்டு காலேருந்து ஸ்டைல் பண்ணேன், எல்லாத்தையுமே ஒரே செகண்டில் இப்படி ஸ்பாயில் பண்ணிட்டாங்க. ச்சே, நான் அப்போவே அண்ணாக்கிட்ட சொன்னேன் நான் இங்கே வரலன்னு. அவன் தான், எனக்கு இங்கே வேலை முடிஞ்சு, இதுக்கு மேலே என்னால் இங்கே இருக்க முடியாது, நான் வில்லேஜுக்கு போகிறேன், என் பொண்டாட்டியை பார்க்கணும், என் குழந்தைங்கள பார்க்கணும் அப்படின்னு சொன்னான். போகிறதுனா அவன் மட்டும் போக வேண்டியதானே, என்னை அங்கேருந்து இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டான். நான் சிட்டியில் எப்படி ராஜா மாதிரி இருந்தேன், இங்கே வந்து கடவுளே அப்படின்ற மாதிரி அவர் நான் மனசில் நினச்சிட்ருக்காரு. இப்போ அங்கே இருக்கிற ஒரு பொண்ணை பார்க்குறாரு. அந்த பொண்ணா ஒரு மாதிரி மான்குட்டி மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கா. அவருக்கு அது யாருன்னே தெரியல, ஒரு மாதிரி புதுசாக இருக்குது அந்த பொண்ணு. ஸோ இப்போ அவர் சித்தப்பா கிட்டே கேட்குறாரு. சித்தப்பா, அந்த பொண்ணு யார் அப்படின்ற மாதிரி. இப்போ அவங்க சித்தப்பாண்ணா, டே அது உன் பெரிய மாமா பொண்ணுடா அப்படின்ற மாதிரி சொல்கிறது. என்னது மாமா பொண்ணா? பேரா கையலா, நல்ல பேராக இருக்கே அப்படின்ற மாதிரி சின்ன நினைக்கிறாரு. அந்த பொண்ணுண்ணா ஒரு மாதிரி வந்துட்டு ஓடிக்கிட்டே இருக்குது. இப்போ ஜின்னோட அண்ணனா அவர் பின்னாடியிலேருந்து தட்டுறாரு. ஆக்சுவலி ஜின்னோட கூட பிறந்த அண்ணா. நான் முதல்ல சொன்னது கசன் அண்ணா, இது வந்து கூட பிறந்த அண்ணா, ஓகேவா? நான் அது கசன் அண்ணான்னு மென்ஷன் பண்ணுறேன், இது கூட பிறந்த அண்ணான்னு மென்ஷன் பண்ணுறேன், ஓகே? ஸோ இப்போ ஜின்னோட கூட பிறந்த அண்ணா யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜாக்சன். ஸோ ஜாக்சன்னா ஜின்னோட பின்னாடியிலேருந்து தட்டுறான். டே தம்பி அப்படின்ற மாதிரி. இப்போ ஜின்னனா, என்னடா ஏன்டா பின்னாடி வந்து அடிக்கிற? டே தம்பி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, என்னமோ கேட்டுட்டு இருந்தேன் சித்தப்பா கிட்ட, அதுதான் கேட்க வந்தேன் அப்படின்ற மாதிரி. இப்போ ஜின்னா, அதெல்லாம் ஒன்றும் இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இப்போ ஜாக்சனுக்குறான், இவன் எதையும் மறைக்கிறான் அப்படின்ற மாதிரி பார்க்குறான். ஜாக்சனுக்கும் ஜின்னுக்கும் சின்ன வயசுலேருந்தே ஆகாது. ஏன்னா ஜாக்சன் வந்துட்டு ஜின்கிட்ட ரொம்ப ரொம்ப பொறாமல் பிடிப்பான். ஜாக்சன் வந்துட்டு அண்ணன் இல்லையா, ஸோ அதனாலேயே எல்லாமே வந்து ஜின்னுனா ரொம்ப செல்லமாக பார்ப்பாங்க. ஆனால் ஜாக்சனை வந்துட்டு நீ மெச்சோர்டாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஜின்னோட திங்ஸ் எதுவுமே ஜாக்சனுக்கு வராது, ஆனால் ஜாக்சனோட திங்ஸ் எல்லாமே ஜின்னுக்கு தான் போகும். ஜாக்சனுக்குனா அது வந்து செம்ம கோவமாயிட்ருக்கு. ஸோ இன்னுமே வந்து ஜின்னால் இந்த 20 இயர்ஸ் கழிச்சுமே ஜின்னால் இன்னும் கோவமாக தான் இருக்கான். ஸோ இப்போ ஜாக்சன்னா, நீ என்ன நினச்ச, நான் கண்டுபிடிச்சி ஆகிறோம் அப்படின்ற மாதிரி அவனை மனசில் நினச்சிட்டு இருக்கான். இப்போ ஜின் தான் அந்த பொண்ணை துள்ளி குடிச்சிட்டு போயிட்டுருப்பா இல்லையா, கையில் வந்து பார்த்துட்ருக்காரு. கையல்னா அங்கே இங்கே பூனைக்குட்டி மாதிரி ஓடிட்டுருக்கா. ஸோ ஒரு ஆட்டுக்குடி தான் துரத்திட்டு ஓடிட்டு இருந்திருப்பா. ஸோ அந்த ஆட்டுக்குட்டினா நிற்காமல் ஓடிக்கிட்டே இருக்குது. இப்போ அப்படின்னா அந்த ஆட்டுக்குட்டி வந்து அப்படியே வந்து ஜாக்சன் கிட்டே வருது. ஜாக்சன் அந்த ஆட்டுக்குட்டி பிடிச்சி அப்படியே கையல்கிட்ட தரான். ஸோ கையல்னா ஜாக்சனை பார்த்து சிரிக்கிறா. ஜாக்சன் வந்து கையில் பார்த்து சிரிக்கிறான். ஆக்சுவலி ஜாக்சனுக்கு வந்து கையல் மேலே 1 சைடாக லவ் இருக்குது. ஸோ இன்னும் ஜாக்சன் வந்து அதை சொல்லவே இல்லை. இப்போ உங்கள் பக்கம் பார்க்கலாம். இப்போ உங்கள் அம்மா கிட்டே வந்து கத்திகிட்ருக்கீங்க, ஏம்மா அப்படிலாம் குடிச்சிட்ருக்க,
இதெல்லாம் உடம்புக்கு நல்லதே இல்லைம்மா, சொன்னால் கேளுமா. ஏய் நான் அப்படி தாண்டி குடிப்பேன், அப்படி தான் குடிப்பேன். ஏய் இந்த மாதிரி நான் டிஸ்டர்ப் பண்ணுற வேலை வச்சுக்காத. உங்கள் அப்பங்காரனும் இப்படி தாண்டி நான் டிஸ்டர்ப் பண்ணா, அதனால தான் போய் ஒன்றை ஏன் கூட்டிகிட்டு வந்தேன்னு இருக்குடி. அப்படியே உங்கள் அப்பங்கிட்ட அப்படியே அனாதையாக விட்டுருக்கணும், பாவம் கை குழந்த அப்படின்னு சொல்லி தாண்டி ஒன்று கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி அவங்க தான் சொல்லிகிட்ருக்காங்க. இப்போ நீங்கண்ணா உங்களுக்குலாம் ரொம்ப கஷ்டமாகுது. ஏன்னா நீங்கள் வந்துட்டு ஒரு படிக்கிற பொண்ணு. ஆக்சுவலி உங்கள் அம்மா வந்துட்டு நார்மலாக இருந்தாங்கண்ணா, ஆக்சுவலி ட்ரிங்க் பண்ணாமல் இருந்தாங்கண்ணா அவங்களும் ரொம்ப பாசமாக பார்த்துப்பாங்க. பட் ட்ரிங்க் பண்ணிட்டாங்கண்ணா அவங்க மனசில் இருக்கிறது எல்லாமே வெளியே வரும். ஸோ உங்களுக்குண்ணா உங்கள் அம்மா ரெண்டு மாதிரி இருக்கிறதுல உங்களுக்குலாம் செம்ம கஷ்டமாக இருக்கும். இப்போ உங்கள் அம்மா நான் நல்லா குடிச்சிட்டு புலம்பிட்டு இருக்காங்க, வளரிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் நான் அழுதுகிட்டே இருக்கீங்க. இப்போ உங்கள் அம்மா நான் ஃபைனலி ஃபெயிண்ட் ஆகிடுறாங்க. இப்போ நீங்கள் தான் உங்கள் அம்மாவை அழகாக கைத்தாங்க கூப்பிட்டு போய் அப்படியே சோஃபாவில் படுக்க வைக்கிறீங்க. இப்போ அவங்க நான் ஆஃப்டர் ஒரு 2 ஹவர்ஸ் கழிச்சு எழுந்திரிக்கிறாங்க. அம்மா வயன் சாப்பிட்டியாம்மா அப்படின்ற மாதிரி இப்போ அப்படியே டோட்டலாக மாறிட்டாங்க. இப்போ நீங்களா சாப்பிட்டம்மா நீ போய் குளிச்சுட்டு வா அப்படின்ற மாதிரி, அப்படின்னு குடிச்சிட்டேனம்மா சாரிடா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ வந்து நீங்கண்ணா பரவாயில்லம்மா இனிமேல் குடிக்காத அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. அவங்களும் சரி சரி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ உங்கள் அம்மா பாத்ரூம் போகிறாங்க. அப்படியே அவங்களுக்குலாம் வாமிட் வருது, அது ஃபுல்லாகவுமே ப்ளட்டாக இருக்குது. இப்போ உங்கள் அம்மாவுக்கு அவங்களோட டாக்டர் கால் பண்ணுறாங்க. உங்களோட ரிப்போர்ட் வந்துருச்சு, உங்களுக்கு ப்ளட் கேன்சர் இருக்குது அப்படின்ற மாதிரி. உங்கள் அம்மா செம்ம ஷாக் ஆகிடுறாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியக்கூடாதுன்ற மாதிரி நினைக்கிறாங்க. இப்போ அப்படியே ஒரு ஃபியூ மந்த்ஸ் போகுது. உங்கள் அம்மா ஒரு மாதிரி ப்ளட் வாமிட் எடுத்துக்கிட்டே இருக்காங்க, அவங்ககிட்டருந்து மறைக்கிறாங்க. நீங்கள் உங்கள் அம்மாவோட நடவடிக்கை எதுவுமே உங்களுக்கு சரி இருக்கிற மாதிரி தெரியல. அவங்க வர வர அதிகமாக குடிக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு பயமாயிடுது. இப்போ நீங்கள் அவங்களோட பர்சனல் டாக்டர்கிட்ட இந்த மாதிரி சொல்கிறீங்க அவங்கள செக் பண்ணணும் அப்படின்ற மாதிரி. இப்போ அவர் உண்மையாக வந்து மனசு கேட்காம சொல்லிடுறாரு, இந்த மாதிரி உங்கள் அம்மாவுக்கு ப்ளட் கேன்சர் இருக்குது, இன்னொரு 2 வீக்ஸில் அவங்க கூட இருக்க மாட்டாங்க அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. உங்களுக்கு அப்படியே உயிரே போயிடுது. ஏன்னா தான் உங்கள் அம்மா வந்து உங்களை ஹர்ட் பண்ணுற மாதிரி குடிச்சிட்டு பேசிகிட்டு இருந்தாலும் உங்களுக்குன்னா உங்கள் அம்மா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா உங்களுக்கு இருக்கிறது உங்கள் அம்மா மட்டும்தான். ஸோ உங்களுக்கு செம்ம கஷ்டமாகுது. இப்போ உங்கள் அம்மாக்கிட்ட அது தெரிகிற மாதிரியும் காட்டிக்க முடியல. ஏன்னா உங்கள் அம்மா அது உங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. இப்போ தெரிஞ்சிருச்சுன்னா அவங்கன்னா உடஞ்சி போயிடுவாங்க இல்லையா. ஸோ அதனால் இப்போ நீங்கள் அப்படி வீட்டுக்கு போகிறீங்க, உங்கள் அம்மா பார்க்குறீங்க. உங்கள் அம்மா ஸ்டில் வந்துட்டு ஒரு மாதிரி சோஃபாவில் உட்காந்துட்டு அவங்க சாப்பிட்டுட்ருக்காங்க. அப்போ அவங்கள பார்த்து தான் வயன் இங்கே வாங்க வா, இங்கே பாரு அம்மா புதுசாக ஸ்நாக்ஸ் ட்ரை பண்ணியிருக்கேன், சாப்பிட்டு பாரு அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் அந்த ஸ்நாக்கை சாப்பிட்டுக்கிட்டு எங்கள் அம்மா பார்க்குறீங்க. உங்களால் அழுகி கண்ட்ரோல் பண்ணவே முடியல. நீங்கள் அழுக ஸ்டார்ட் பண்ணிடுறீங்க. உங்கள் அம்மா ஏன் அழுகிற காரமாக இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆமாம்மா காரமாக இருக்குது, நான் இப்போ தண்ணி எடுத்துகிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி கிச்சனுக்கு போகிறீங்க. கிச்சனுக்கு போயிட்டு அப்படியே ஹேண்டை வச்சு உங்கள் மவுத்தை கவர் பண்ணிவிட்டு செம்மையாக அழுகிறீங்க. உங்களுக்குலாம் தெரியுது உங்கள் அம்மா வந்துட்டு ரொம்ப நாள் உங்கள் கூட இருக்க மாட்டாங்கன்னு. இப்போ நீங்கள் தான் அப்படியே தண்ணியெலாம் குடித்த மாதிரி நீங்கள் வந்து வரீங்க. உங்கள் அம்மா தண்ணி குடிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் மாடி அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. கப்லாம் கழுவி வச்சுட்டு வந்துட்டு இருந்தம்மா அப்படின்னு சொல்கிறீங்க. சரி சரி நீ போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வா, நம்ம ஒன்றா வெளியே போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் சரிம்மா அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. இந்த 2 வீக்ஸுமே உங்கள் அம்மானா செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருக்காங்க. நீங்கள் உங்கள் அம்மா அங்கங்கே வெளியே கூட்டிகிட்டு போகிறீங்க. இந்த 2 வீக்ஸுமே நீங்கள் உங்கள் காலேஜ்க்கே போகல. என்ன சொல்லியிருப்பீங்கன்னா பர்சனல் லீவ் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பீங்க. இப்போ 2 வீக்ஸோட எண்டுமே வருது. உங்களுக்குலாம் தெரியுது உங்கள் அம்மாவோட ஹெல்த் வந்து மோசமாக இருக்குது அப்படின்னு. இப்போ அப்படியே தான் ஒன் டே வந்துட்டு, அதாவது 2 வீக்ஸ் முடியறதுக்கு கரெக்டாக ஒரு 3 டேஸ் தான் இருக்குது. இப்போ நீங்கள் அந்த அன்றைக்கி உங்கள் அம்மா கூட படுக்கணுன்றீங்க. உங்கள் அம்மா என்ன நீ சின்ன குழந்தையா என் கூட படுக்க போகிற அப்படின்னு மாதிரி கேட்குறாங்க. இப்போ நீங்கள் உங்களுக்கு வந்துட்டு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஆனால் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு எதுவுமே சொல்லாமல் உங்கள் அம்மா கூட ஹக் பண்ணிட்டு படுக்கிறீங்க. உங்கள் அம்மாவுக்கு என்ன சின்ன குழந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கா அப்படின்ற மாதிரி தோணுது. இப்போ அவங்களும் அவங்கள டைட்டாக ஹக் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படியே 2 பேரும் தூங்குறீங்க. இப்போ நீங்கள் மார்னிங் எந்திரிக்கிறீங்க. எந்திரிச்சு பார்த்தீங்கன்னா உங்கள் அம்மா கைக்குள்ளே தான் இருக்கீங்க. உங்களுக்குலாம் செம்ம ஹாப்பியாக இருக்குது. அப்போ தான் நீங்கள் ஒரு விஷயத்த நோட் பண்ணுறீங்க, உங்கள் அம்மா ப்ரீத் பண்ணலை. இப்போ நீங்கள் உங்கள் அம்மா கையை விட்டு நகர்த்து வரீங்க, அந்த கைனா அப்படியே கீழே விழுகுது. உங்களாம் தெரிஞ்சிருது உங்கள் அம்மா வந்து உங்களை விட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி. நீங்கள்னா உங்களால் என்ன பண்ணுறதுனே தெரியல. ஏன்னா உங்களுக்கு யாரையுமே தெரியாது. உங்கள் அம்மாவுக்கு ஃப்ரெண்ட்ஸும் இல்லை. ஸோ உங்களுக்குமே ஃப்ரெண்ட்ஸ் இல்லை. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருமே கூட வச்சுக்க மாட்டீங்க. ஆக்சுவலி உங்களுக்குன்னு ஃப்ரெண்டுன்னு யாருமே இல்லை. நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருமே வச்சுக்கவும் மாட்டீங்க. ஸோ உங்களுக்குன்னா அவங்க அம்மா மட்டும்தான். என்னதாவே இருந்தாலும் உங்கள் அம்மா மட்டும்தான். ஸோ இப்போ நீங்கள் தேம்பி அழுதுட்ருக்கீங்க. இப்போ உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அடுத்து. இப்போ உங்கள் ஃபோனை தான் எடுக்கிறீங்க. உங்கள் ஃபோனில் 2 நம்பர் தான் இருக்குது. ஒன்று உங்கள் அம்மாவோடது அண்ட் தென் இன்னொன்று உங்கள் ப்ரொஃபஸரோடது. இப்போ அம்மா உங்கள் கூட இல்லை. இப்போ நீங்கள் ப்ரொஃபஸருக்கு தான் கால் பண்ணுறீங்க. அப்போ உங்கள் ப்ரொஃபஸர் என்ன அட்டென்ட் பண்ணுறாங்க. சொல்லுவாயன் ஏதாவது டவுட்டா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இப்போ நீங்கள் ப்ரொஃபஸர் அம்மா
அப்படின்ற மாதிரி நீங்களும் அழுதுட்ருக்கீங்க. இப்போ அவங்களுக்கு என்ன புரியவே இல்லை. அவங்க பேனிக் ஆகாத நீ சொல்லு என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அவங்கக்கிட்ட அழகா. அப்போ நீங்கண்ணா அம்மா என்னை விட்டு போயிட்டாங்க அப்படின்ற சொல்கிறீங்க. இப்போ அவங்களுக்குண்ணா என்னென்னு புரியல. என்னவா சொல்கிற தெளிவாக சொல்லு, எங்கேயாவது வெளியே போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி. அம்மா இறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்களும் அழுக ஸ்டார்ட் பண்ணுறீங்க. அவங்களாம் புரிஞ்சுது. இப்போ அவங்கண்ணா அந்த நோட் இருக்கு இல்லையா, ஸோ எடுத்து வச்சுருப்பாங்க. ஸோ அங்கேண்ணா அவங்க டீட்டெயில்ஸ் பார்க்குறாங்க. இப்போ உங்களோட வீட்டு அட்ரஸ் தெரியுது, அங்கே வராங்க. இப்போ நீங்கண்ணா அப்படியே பேனிக்காகி உட்காந்து அழுதுகிட்டே இருக்கீங்க. இப்போ அவங்கக்கிட்ட சமாதானப்படுத்துகிறாங்க. இப்போ அவங்க தான் உங்களை வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு அவங்க அம்மாவோட ஃபியூனரல்லாம் அவங்க பார்த்துக்குறாங்க. ஸோ அதே மாதிரி தான் உங்கள் அம்மாவோட ஃபியூனரல்லாம் நடந்து முடியுது. இப்போ நீங்கள் மட்டும் தான் அலோனாக அந்த வீட்டில் இருக்கீங்க, தனியாக இருக்கீங்க. உங்களுக்கு நான் அப்படியே பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்குது. முன்னே இருந்தாலுமே உங்கள் அம்மா கூட்டலாம் பேசிகிட்டு இருப்பீங்க. அப்போ உங்களுக்கு யாருமே இல்லை. நீங்கள்னா அந்த வீட்டில் வந்துட்டு ஒரு 1 மந்த் 2 மந்த் தனியாக இருக்கீங்க. அதுக்கப்புறம் உங்களால் முடியவே இல்லை. இப்போ உங்கள் ப்ரொஃபஸர் தான் பார்க்குறாங்க. நீங்கள் கிளாஸ்லலாம் ரொம்ப வந்துட்டு கான்ஷியஸ்லெஸ்ஸாக இருக்கீங்க. லைக் நீங்கள் அங்கேயே இல்லை, நீங்கள் வந்துட்டு அங்கே வேறு உலகத்தில் இருக்கீங்க. லைக் சரியாக கான்சன்ட்ரேட்டே பண்ண மாட்டேறீங்க. இப்போ அவங்களுக்குலாம் தெரியுது நீங்கள் எதனால் இப்படி இருக்கீங்கன்னு. இப்போ உங்களை தனியாக கூப்பிட்டு பேசுகிறாங்க. இப்போ நீங்களாம் சொல்கிறீங்க, எனக்கு நீ யாருமே இல்லை, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இப்படி பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்ககிட்ட அழுதுட்ருக்கீங்க. அவங்க அவங்களுக்கு கன்சல்ட் பண்ணுறாங்க. இப்போ அப்படி தான் அவங்க வந்துட்டு கேட்குறாங்க, உனக்கு வேறு யாருமே இல்லையா, சொந்தக்காரங்களே இல்லையா அப்படின்ற மாதிரி. இப்போ நீங்களாம் சொல்கிறீங்க, எனக்கு யாருமே இல்லை, எனக்கு அப்பா இருக்கார், எனக்கு தெரியாது அவர் இங்கே இருக்கார் அப்படின்ற மாதிரி. இப்போ அவங்கண்ணா சரிம்மா எனக்கு கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ நீங்கண்ணா திருப்பி உங்கள் வீட்டுக்கு போகிறீங்க. உங்களுக்குண்ணா அகெயின் அலோனாக இருக்குது. இப்போ நீங்கள் தான் உங்கள் அம்மா ரொம்ப க்ளீன் பண்ணலான்னு நினைக்கிறீங்க. நீங்கள் அப்படியே அங்கே போகிறீங்க. இப்போ உங்கள் அம்மாண்ணா டைரி எழுதி வச்சுருக்காங்க. ஸோ அந்த டைரியில் தான் உங்களுக்கு நிறைய உண்மை தெரியுது. இப்போ உங்கள் அம்மாவோட ஒரு ஃப்ளாஷ்பேக் பார்த்துட்டு வந்துடுவோம். இப்போ உங்கள் அம்மா வந்துட்டு லவ் பண்ணியிருப்பாங்க, ஓகேவா? லவ் பண்ணியிருப்பாங்க, உங்கள் அப்பாவை தான் லவ் பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலி வந்து அவங்க டூருக்காக வில்லேஜ் போயிருப்பாங்க. ஸோ ஒரு டூருக்காக வந்துட்டு அவங்களோட ஃபேமிலி எல்லாமே வந்துட்டு வில்லேஜை வந்துட்டு விசிட் பண்ணுறதுக்காக சிட்டிலேருந்து வில்லேஜ் போயிருப்பாங்க. அப்போ தான் அவங்க அப்பா பார்த்துருப்பாங்க. அவங்களுக்குலாம் அவங்க அப்பாவை பிடிச்சிருக்கும். அப்படியே வந்து உங்கள் அப்பா கூட தான் மேரேஜ் பண்ணிக்குவாங்க. ஸோ அதுக்கப்புறமா அவங்க அப்பா வந்து கூப்பிடுவாங்க. அவங்க அப்பானா வந்துட்டு நான் ஜாயின்ட் ஃபேமிலியில் தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். ஸோ அவங்கண்ணா சரி நம்ம இந்த லைஃப் ஸ்டைல் ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. ஆனால் அங்கே இருக்கவே முடியாது. ஏன்னா அங்கே எந்த ஒரு வசதியுமே இருக்காது. உங்கள் அம்மானா டோட்டலி வேறு லைஃப் ஸ்டைலில் வாழ்ந்தவங்க. அவங்கள கூப்பிட்டு போய் வந்துட்டு வில்லேஜில் வாழ சொன்னால் அவங்களால எப்படி முடியும்? ஸோ அதனால வந்துட்டு அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பாக்கிட்ட அடிக்கடி சண்டை போட ஆரம்பிச்சிருப்பாங்க. உங்கள் அப்பா நான் விட்டு கொடுப்பாருன்னு பார்த்தீங்கன்னா அவருமே சண்டை போட்டுட்ருப்பாரு. ஸோ இப்போ உங்கள் அம்மானால் அங்கே இருக்கவே முடியல. ஏன்னா அது ஒரு மேல் டாமினன்ட் பண்ணுற ஒரு இது. ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய ரூல்ஸ்லாம் போடுவாங்க. உங்கள் அம்மாக்குன்னா செம்ம காண்டாகுது. ஒரு நாள் நைட் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்களையும் தூக்கிட்டு அப்படியே வந்திருப்பாங்க. ஸோ அதோட அந்த ஃபர்ஸ்ட் டைரி கட் ஆகுது. இப்போ செகண்ட் டைரி. இப்போ அந்த செகண்ட் டைரியில் தான் உங்களுக்குனா என்ன தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபர்ஸ்ட் டைரி படிக்கும்போது உங்கள் அப்பா ஃபுல்லாகவே கெட்டவர் அந்த மாதிரி தான் நினச்சிருப்பீங்க. ஆனால் உங்கள் அம்மா நான் செகண்ட் டைரியில் எழுதி வச்சுருக்காங்க. அவர் உங்களை எப்படியெல்லாம் கேர் பண்ணியிருப்பாங்க உங்கள் அம்மாவை. அதுக்கப்புறம் நீங்கள் வயிற்றில் இருக்கும்போது எப்படிலாம் கேர் பண்ணியிருப்பாரு அது எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. எழுதி வச்சுருக்காங்க. இப்போ நீங்கள் அதெல்லாம் படிக்கிறீங்க. உங்களுக்கு எல்லாமே ஃப்ளாஷ் அவுட் ஆகுது. அண்ட் தென் உங்கள் அப்பாவோட கிராமத்து நேமையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எங்கே இருக்குன்ற வரைக்கும் மென்ஷன் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ நீங்களாம் பார்க்குறீங்க. உங்களுக்கு இப்போ அங்கே போகணும் போல் இருக்குது. இப்போ உங்கள் ப்ரொஃபஸர் கிட்ட தான் இந்த மாதிரி சொல்கிறீங்க, எனக்கு நான் அப்பா இருக்காரு, நான் கண்டுலாம் பிடிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி. உங்களுக்கு இப்போ இருக்கிற ஒரே துணை யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ப்ரொஃபஸர் கிட்டனா நீங்கள் சொல்லிட்டுருக்கீங்க நான் போகிறேன் அப்படின்ற மாதிரி. அவங்கன்னா பார்த்துப்போ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ அந்த காலேஜ் விட்டு ஸ்டாப் ஆகிடுறீங்க. இப்போ வில்லேஜ் போகிறீங்க. ஆக்சுவலி உங்கள் கையில் வந்துட்டு அவ்வளோவா மணி கிடையாது. உங்களுக்கு இங்கே ஒரு ஹவுஸ் இருக்கு இல்லையா, ஸோ இந்த ஹவுஸ் வந்துட்டு பூட்டிட்டு வந்து போயிடுறீங்க. இப்போ உங்கள் கையில் வந்துட்டு ஒரு 1 lakh மட்டும்தான் இருக்குது உங்கள் கையில். உங்களோட பேங்க் பேலன்ஸ்னால் வந்துட்டு அதுவும் 1 lakh தான் இருக்குது. இப்போ டோட்டலி உங்கள் கையில் வந்து 2 lakh தான் இருக்குது. இப்போ வந்துட்டு இந்தியாவில் இருக்கிற ஒரு வில்லேஜ் போகிறீங்க. அந்த வில்லேஜில் தான் வந்துட்டு ஜின் அண்ட் அவங்க ஃபேமிலிலாம் இருக்காங்க. ஸோ இப்போ அந்த இதுக்கு என்ட்ரு ஆகுறீங்க. இப்போ டேரெக்டாக எங்கே போகிறதுனே தெரியாமல் அங்கே உள்ளவங்ககிட்டலாம் விசாரிச்சுட்ருக்கீங்க. உங்களுக்கு அங்கே புதுசாக இருக்குது. இப்போ அவங்கலாம் சொல்கிறாங்க, இங்கெல்லாம் வண்டி போகாது, நீ நடந்து தான் போகணும் அப்படின்ற மாதிரி. இப்போ அப்படியே வந்து நடந்து போயிட்டுருக்கீங்க. உங்களுக்கு அந்த இதில் எப்படி நடக்கிறதுனே தெரியல. இப்போ பார்க்குறீங்க, அவங்களும் ஒரு மாதிரி கால் வச்சு நடந்து போயிட்டுருக்காங்க. இப்போ நீங்களும் அப்படி தான் போகிறீங்க. இப்போ அப்படியே தான் ஊருக்குள்ளேயும் போயிட்டீங்க. அங்கே நிறைய குட்டி குட்டியாக வீடு இருக்குது. இப்போ எந்த வீட்டு கதவை போய் தட்டுறதுனே தெரியல. ரேண்டமாக ஒரு வீடு மட்டும்
மட்டும் திறந்துருக்கு. அந்த வீடு அப்படியே எட்டி பார்க்குறீங்க. இப்போ அங்கேண்ணா கையில் தான் விளையாடிட்டுருக்கா. அதுவும் அவரோட ஆட்டுக்குட்டி கூட. இப்போ நீங்கண்ணா போய்ட்டு அந்த வீட்டை தட்டுறீங்க. அதாவது திறந்துருக்கு அந்த வீடு. அப்படியே இருந்தாலும் திறந்துருக்குற கதவுலேயே தட்டிகிட்ருக்கீங்க. இப்போ கையில் தான், ஏங்க அது திறந்து தானே இருக்குது, எதுக்கு தட்டுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நீங்கண்ணா, இல்லை இங்கே இங்கே மாதவன் யாராச்சும் இருக்காங்களா அப்படின்னு மாதிரி கேட்குறீங்க. இப்போ அவங்கண்ணா, ஓ என்னோடய சித்தப்பாவை கேட்குறீங்களா, இருங்க அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டிலேருந்து கூட்டிகிட்டு வராங்க. ஆக்சுவலி உங்கள் அப்பா தான் மாதவன். ஸோ இப்போ உங்கள் அப்பா நான் வராரு. யாரும்மா பொண்ணு நீ அப்படின்ட்டு போய் கேட்குறாரு. இப்போ நீங்கண்ணா, நீங்களா மாதவன் அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. நான் மேனகா. யார் நீ அப்படின்ற மாதிரி. இப்போனா வாய்ஸ் அப்படி கோல்ட் ஆகுது. அவ்வளோ வந்து சாஃப்டாக கேட்டிருப்பாரு. இந்த மேனகான்னு பேரை கேட்ட உடனே அவர்னா செம்ம காண்டாயிடுறாரு. யார் நீ அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. இப்போ நீங்கண்ணா, நான் அவங்க பொண்ணு அப்படின்ற மாதிரி அப்படியே மெதுவாக திக்கி சொல்கிறீங்க. அவருக்கு நான் இப்போ என்ன சொல்கிறது, என்ன ரியாக்ட் பண்ணுறதுனே தெரியல. ஆக்சுவலி அவர் உங்களை பிறந்தப்போ பார்த்துருப்பாரு. அவருக்கு தான் உங்கள் மேலே செம்ம பாசம். இப்போ அப்படியே வந்து அப்படியே அந்த ரியாக்ஷன் லெஸ்ஸாக நின்றுட்டு அப்படியே ஒரு கண்ணில் தண்ணி வர ஆரம்பிச்சிடுது. இப்போ கையில் தான் அப்படியே அதை முழிச்சிட்ருக்கா. சித்தப்பா ஏன் அழுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறா. இது யாருன்னு தெரியுதா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. இப்போ கையல்னா தெரியலையே அப்படின்ற மாதிரி சொல்கிறான். உன்னோட அக்கா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அக்காவா, இவங்களை பார்த்ததே இல்லையே அப்படின்ற மாதிரி நான் கையில் சொல்கிறா. இப்போ அவர்னா, எப்படி பார்த்துருப்பா, உன்னோட சித்தி தான் விட கூட்டிகிட்டு போயிட்டாலே, இப்போ தான் வந்திருக்கா, விட்டுட்ட போல. இப்போ நீங்கண்ணா, அவங்க என்னை விடலை, அவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்கிறீங்க. உங்கள் அப்பாவுக்கு நான் என்ன ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரில. ஆக்சுவலி உங்கள் அப்பாவுக்கு தான் உங்கள் அம்மா ரொம்ப பிடிக்கும். ஆனால் உங்கள் அம்மா நான் எனக்கு அது ஒரு மெயின் டாமினண்ட்டான ஒரு இதுன்னு சொல்லிட்டு அப்படியே அவங்களை வந்து கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. நீங்களும் இருந்தால் அவங்க லைஃப்பும் கெட்டு போயிடும் அப்படின்ற மாதிரி. ஆக்சுவலி வந்து ஒரு மேல் டாமினண்ட்டான இது தான். பட் உங்கள் அப்பா வந்து மேல் டாமினண்ட் இல்லை. நான் சொல்கிறத நீ ரெஸ்பெக்ட் பண்ணு அப்படின்ற மாதிரி தான் உங்கள் அம்மா கிட்டே சொல்லியிருப்பாரு. உங்கள் அம்மா புரிஞ்சிக்காமல் அந்த ஊரை விட்டு போயிருப்பாங்க. உங்கள் அப்பா நான் அவங்க அம்மா எல்லா இடத்துலையுமே தேடிட்டு இருப்பார். ரொம்ப நாள் அழுதுகிட்டே இருந்திருப்பார். அதுக்கப்புறமா இப்போ அவருக்கு நான் அவங்க இறந்துட்டாங்கன்னு கேட்ட உடனே அவருக்கு நான் மனசு ஒரு மாதிரி ஆகிடுது. அவர்னா வந்து நினச்சிருப்பாரு இங்கே இருந்தாலும் நல்லாயிருப்பா அப்படின்ற மாதிரி. இப்போ நீங்கள் பேர் சொல்லும்போது கூட அவங்க அம்மா பண்ணது தான் அவருக்கு ஞாபகம் வந்திருக்கும். அதனால தான் யார் நீ அப்படின்ற மாதிரி ஒரு கோவத்தில் கேட்டிருப்பாரு. ஸோ இப்போ நீங்கள் அவங்க இறந்துட்டாங்கன்னு சொன்னோடனே அவர்னா, இப்போ நான் என்ன செய்யுதுன்னு எனக்கே தெரில, நீ ஏன் இங்கே வந்திருக்க, எனக்கு அவங்க யாருமே இல்லை, உங்கள் அம்மா 2வது கல்யாணம் கூட பண்ணலையா அப்படின்னு நம்ம கேட்குறாரு. ஏன்னா உங்கள் அப்பா நினச்சிருப்பாரு உங்கள் அம்மா வந்துட்டு மாடர்ன் கேர்ள் இல்லையா. ஸோ ஆக்சுவலி சிட்டிலலாம் இருந்திருப்பாங்க. அதனால் உங்கள் அம்மா வந்துட்டு செகண்ட் மேரேஜ் பண்ணியிருப்பாங்களோ, அவங்களுக்கும் தனியாக ஃபேமிலி இருந்திருக்குமோ அப்படின்ற மாதிரிலாம் நினச்சிருப்பாரு. ஆனால் நீங்களாம் சொல்கிறீங்க, இல்லை அம்மா தனியாக தான் இருந்தாங்க, அம்மா நிறைய குடிப்பாங்க, அம்மாவுக்கு வந்து பிளட் கேன்சர் இருந்துச்சு அதனால தான் அப்படின்ற மாதிரி நீங்கள் எல்லாமே சொல்லிகிட்ருக்கீங்க. இப்போ உங்கள் அப்பா நான் சரிம்மாப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இப்போ அவர் ஃபேமிலிக்கு தான் இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. அவங்க ஃபேமிலிக்குனா ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ ஜின்னோட அம்மா நான் அவங்கக்கிட்ட அப்படியே வராங்க. அப்படியே அழகாக இருக்க நீ மகாராசி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் உங்களை நான் என்னென்னு கூப்பிட்ணும், அத்தைன்னு கூப்பிட்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் அத்தை அப்படின்னு சொல்கிறீங்க. ஐயோ எனக்கு அப்படி கூப்பிடணும் இருக்கே அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ கையெல்லாம் இப்போ உங்ககிட்ட தான் வரா, வந்துட்டு நீங்கள் என்னோட அழகாக இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறா. தேங்க்யூ அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ கையெல்லாம் இவ்வளோ நாள் நான் உன்னை அத்தைன்னு சுற்றி வந்துட்டுருப்பேன்ல, என்ன எதுவுமே சொல்ல மாட்டேன். இப்போ இவங்க வந்ததுக்கப்புறம் இவங்களை வந்துட்டு நீ சொல்லிகிட்ருக்க என்ன இதெல்லாம் அப்படின்னு மாதிரி கேட்குறா. ஆனால் ஸோ இப்போ உங்கள் அத்தை தான், ஏய் நீ இங்கேயே இருந்தடி, இவனா பாரு பட்டணத்துலேருந்து வந்திருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ கையலுக்கு நான் உங்கள் மேலே லைட்டு ஜெலஸ் ஆகுது. இப்போ நீங்களும் சொல்கிறீங்க ஜெலஸ் ஆகாதீங்க, நீங்களும் என்ன மாதிரி இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ அவனை அவங்கள சிரிச்சிட்ருக்கா. இப்போ அப்படி தான் ஒரு கேரக்டர் வந்து என்ட்ரி ஆகுது. ஓகேவா, என்ட்ரி ஆகிற கேரக்டர் உங்களை பார்க்குது. அதாவது வந்துட்டு யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஜாக்சன். ஓகேவா, ஜாக்சன் வந்து உங்களை பார்க்குறாரு. பார்த்துட்டு அவருக்குலாம் உங்களுக்கு பிடிக்கவே இல்லை. ஏன்னா நீங்கள் என்ன மாதிரி போட்டிருப்பீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வந்துட்டு மாடர்ன் ட்ரெஸ்ஸாக தான் போட்டிருப்பீங்க. அதாவது ஃபுல் கவர்டாக போட்டிருப்பீங்க. பட் வந்து ஜீன் போட்டிருப்பீங்க. அந்த ஜீன் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கினி ஜீன். ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் ஃபிட்டாக ஒரு மாதிரி தெரியுதுங்க. அவருனால பிடிக்கவே இல்லை. ஸோ அவர்னா யார் இந்த பொண்ணு, ஏய் இது அத்தை பண்ணுறா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கண்ணா ஒரு மாதிரி வந்துட்டு முடிச்சுட்டே இருக்கீங்க ஜாக்சனை பார்த்து. ஜாக்சன்னா சரி தள்ளு அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா நீங்கள் வாசலுக்கு நேரம் நின்றுட்டுருப்பீங்க. அவர்னா வெளியே போக தான் வந்திருப்பாரு. ஸோ இப்போ நான் அவங்கள அப்படியே தள்ளி நிற்க வச்சுட்டு அவர் பாட்டுக்கு போகிறாரு.
அவனை நீ தப்பாக எடுத்துக்காதம்மா, அவன் ஏதோ வேலையாக போகிறான் அப்படின்ற மாதிரி அவனோட அம்மாலாம் சொல்கிறாங்க. இப்போ ஜின்னா வேலைலாம் முடிச்சுட்டு இப்போ உள்ளுக்கு வராரு. ஒரு மாதிரி வந்து செம்ம அழகாக வராரு. நீங்களாம் ஃபஸ்ட்டு சைட்லேயே ஜின்னை பார்த்தோன்னே என்ன பயப்பா அப்படின்ற மாதிரி வாங்கி நிற்கிறீங்க. இப்போ ஜின்னா எக்ஸ்கியூஸ் மீ கொஞ்சம் தள்ளுறீங்களா அப்படின்ற மாதிரி இப்போ தான் ஒரு ட்ரெஸ்ஸிங் ஸ்டைலெல்லாம் பார்க்குறாரு. இப்போ நீங்கண்ணா அப்படியே அந்த சிட்டியில் இருக்கிற மாதிரி இருக்கீங்க. ஸோ அவர் நான் யூ ஃப்ரம் சிட்டி அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. நீங்கள் இங்கிலீஷ் பேசுகிறீங்க அப்படின்னு நீங்கள் தான் கேட்குறீங்க. ஆக்சுவலி நானும் சிட்டியில் தான் படித்தேன், பட் இப்போது வில்லேஜில் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள்னா ஏன்னு கேட்குறீங்க. அது ஒன்றும் இல்லைம்மா, படிப்பு முடிஞ்சிச்சு, அதான் இங்கே வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி அவங்க அம்மாலாம் சொல்கிறாங்க. ஸோ இப்போ நீங்கண்ணா ஹலோ அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ உங்கள் அப்பா நான் உங்களுக்கு கொஞ்ச நேரம் கூட இது பண்ண விடலை. உங்களுக்கு ஒரு மாதிரி எல்லாமே செஞ்சிட்ருக்காரு. ஆக்சுவலி உங்களுக்கு சாப்பாடு எடுத்து வைக்கிறதுலேருந்து எல்லாமே பண்ணிகிட்ருக்காரு. அப்படியே பண்ணிவிட லிட்ரலி பண்ணிகிட்ருக்காரு. இப்போ நீங்கண்ணா உங்களுக்கு வந்துட்டு உங்கள் அப்பா கூட இருக்கணும் போல் இருக்கு. ஏன்னா நீங்கள் ஆஃப்டர் ரொம்ப நாள் கழிச்சுன்னு இல்லை, நீங்கள் விவரம் தெரிஞ்சதுலேருந்து உங்கள் அம்மா வந்து உங்களுக்கு கேர் பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க. பட் அதே டைமில் அவங்க ஹர்ட்டும் பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க. உங்கள் அப்பா நான் உங்களுக்கு கேர் மட்டும்தான் பண்ணுறாரு. உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா உங்களுக்கு சின்ன வயசுலேருந்து பாசம் கிடைக்கிறதுன்றதே ரொம்ப ரேர். ஸோ இப்போ தான் நீங்கள் அது எல்லாத்தையுமே அனுபவிச்சிட்ருக்கீங்க. உங்களுக்குலாம் ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது. இப்போ அப்படியே தான் ஒரு 2 months போயிருக்கோம். இப்போ ஜின்னோட அம்மானா அவங்க அப்பா கிட்ட வந்து கேட்குறாங்க, இந்த மாதிரி வந்துட்டு ஜாக்சனுக்கும் ஒயினுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடலாமா அப்படின்ற மாதிரி. ஏன்னா நீங்கள் தான் வந்து மூத்தவங்க அண்ட் நான் அவர் தான் மூத்தவர். ஸோ உங்கள் 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். அதுக்கப்புறம் வந்து ஜின்னுக்கும் கயலுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க உங்கள் அப்பா கிட்டனா. உங்கள் அப்பானா அவருக்கும் வந்துட்டு அவர் தங்கச்சி ஃபேமிலியில் உங்களுக்கு கொடுக்கணுன்னு ஆசை. ஸோ அவர் நான் அவங்கக்கிட்ட எதுவுமே கேட்காம ஓகேன்றாரு. இப்போ உங்ககிட்ட தான் சொல்கிறாரு, இந்த மாதிரி அப்பா உனக்கு கேட்காம ஒன்று செஞ்சுட்டேன், ஆனால் நீ சம்மதிப்பேன்னு எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த விஷயத்த சொல்கிறாரு. உங்களுக்குலாம் இடியே விழுந்த மாதிரி ஆயிடுது. ஏன்னா உங்களுக்கு வந்து ஜின்னை பிடிச்சிருக்கு, ஓகேவா? உங்களுக்கு வந்து ஜின்னை ஃபர்ஸ்ட் சைட்டே பிடிச்சிருக்கோம். ஏன் பிடிச்சிருக்கேன் எதுக்கு பிடிச்சிருக்கோன்னு தெரியாது. உங்களுக்கு ஒரு மாதிரி ஜின் மேலே ஸ்பார்க்கு. ஸோ ஸ்பார்க்கு அப்படியே வந்து காதலாக மாறிடுச்சு இந்த 1 monthல. ஏன்னா ஜின் வந்துட்டு உங்ககிட்ட ரொம்ப சகஜமாக பேசியிருப்பாரு, வந்து நல்லா பேசியிருப்பாரு. அதுக்கப்புறம் அவர் நான் ரொம்ப ரொம்ப ஜாலியாக ட்ரைப்பேன் அந்த மாதிரி தான் உங்கள்கிட்ட பிஹேவ்லாம் பண்ணியிருப்பாரு. ஸோ இப்போ நீங்கள்னா உங்கள் அப்பா வந்துட்டு அப்படியே டிசப்பாயிண்ட் பண்ண முடியல. நீங்களாம் என்ன சொல்கிறீங்கன்னா சரிப்பா உங்கள் இஷ்டம் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. இப்போ உங்கள் அப்பாவுக்கு நான் ரொம்ப ரொம்ப பெருமையாக ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா கயல்கிட்ட தான் போயிட்டு இந்த விஷயத்த சொல்கிறாங்க. கயல்னா அவளுக்கு நான் இந்த மேரேஜில் சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. அவனா எப்படி அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்கிறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்ருக்கா. ஏன்னா வந்து அவங்க அப்பா அம்மானா செம்ம ஸ்ட்ரிக்ட்டு, என்ன சொல்கிறோமோ அதை கேட்கணும் அப்படின்ற மாதிரி. உங்கள் அப்பானா உங்களுக்கு ஆப்ஷன் கொடுத்தாது அது மாதிரிலாம் கேட்பாரு. ரொம்ப சாஃப்டான அப்பா. ஆனால் கையலோட அப்பா அப்படி இல்லை, செம்ம ஒரு மாதிரி டெரரான மனுஷன். இப்போ கையல் நான் எப்படி சொல்கிறதுன்னு தெரியாமல் ஒரு மாதிரி முழிச்சிக்கிட்டு இருக்கா. இப்போ அவனா வந்து உங்ககிட்ட தான் வரா. இப்போ உங்ககிட்ட வந்து கேட்குறேன், உனக்கு இந்த மேரேஜில் இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படின்ற மாதிரி. நீங்கள்னா அப்போ தான் சொல்கிறீங்க அவளுக்கு மட்டும் மேரேஜ் ஏற்பாடு பண்ணல, உங்களுக்குமே ஏற்பாடு பண்ணியிருக்காங்க ஜாக்சன் கூட அப்படின்னு. அவளுக்குலாம் அப்படியே இடியே விழுந்த மாதிரி ஆகிடுது. ஏன்னா வந்து அவளுக்கு ஜாக்சனை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும். ஸோ அவங்க அப்பா அம்மா கிட்ட பேசணும் அப்படின்னு ட்ரை பண்ணியிருப்பா. இப்போ வந்து எல்லாத்துக்குமே ஆல்மோஸ்ட் வந்து அந்த கிராமத்தில் எல்லாத்துக்குமே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி இவங்க 2 பேருக்கு வந்து கல்யாணம் பண்ண போகிறாங்க, ஸோ நிச்சயம்லாம் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ இதுக்கு மேலே எதுவுமே இப்போ மாற்ற முடியாது. ஸோ இப்போ நீங்கள் நான் அப்படியே புலம்பிகிட்ருக்கீங்க அவகிட்ட, நான் இதெல்லாம் நடக்கும்னு நினச்சி கூட பார்க்கல, இதெல்லாம் ஒரு மாதிரி புதுசாக இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிகிட்ருக்கீங்க. இப்போ அவனா சரிங்கக்கா நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி உங்ககிட்ட பேசுறது அப்படியே கட் பண்ணிவிட்டு ஆனால் அப்படியே போகிறா. இப்போ அவளுக்கு தான் ஜாக்சனை விட்டு கொடுக்க மனசே இல்லை. அவனா அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்றா. இந்த மாதிரி வந்து எல்லாமே ஒரு பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி முடிவும் பண்ணுறாங்க. இப்போ அப்படி தான் நெக்ஸ்ட் டே வந்து உங்களுக்கு என்கேஜ்மெண்ட்டும் ஆகுது. ஸோ உங்களுக்கு வந்து செம்ம வந்து கிராண்டாக அந்த ஊரே திரும்பி பார்க்குற மாதிரி. ஏன்னா அந்த ஊர்லேயே வந்து உங்கள் அப்பா ஃபேமிலி ரொம்ப பெரிய ஃபேமிலி. ஸோ அதனால் வந்துட்டு ஊரே திரும்பி பார்க்குற மாதிரி உங்களுக்கு வந்து என்கேஜ்மெண்ட் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள்னா ஒரு மாதிரி ஃபேக் ஸ்மைலோடு இருக்கீங்க. சரி இது கிராமத்துக்கு வந்து 1 month ஆகுது, இது மறக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாகாது அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நீங்கன்னா வந்துட்டு ஒரு மாதிரி வந்துட்டு அதெல்லாமே சிரித்து ஹேண்டில் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ ஜாக்சனுக்கு தான் ஜின்னு பக்கத்தில் நிற்கிற இவளை கையில் பார்க்குறதுக்கு அவர்கிட்ட செம்ம காண்டாகுது. ஒரு நாள் அப்படி கையை முறுக்கிட்டுருக்காரு. இப்போ நீங்கள் தான் அண்ணன் இருந்திருப்பீங்க இல்லையா, நீங்கள் பார்க்குறீங்க அவர் வந்து கையை முறுக்கிறாரு. நீங்கண்ணா ஜாக்சன் உங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு நம்ம கேட்குறீங்க. ஏய் வாய மூடுறி கிட்ட பேசினா அப்படின்னு நம்ம கேட்குறாரு. இப்போ நீங்கண்ணா ஜாக்சன் அது
ஏய் மோடு அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ உங்களுக்கு நான் அவர் பேசுகிறது பிடிக்கவே இல்லை. லைக் அவர் நான் ஒரு மாதிரி டாமினண்ட்டாக பேசிகிட்டு இருக்காரு. உங்களுக்கு இதெல்லாம் சட்டே ஆகிற மாதிரி தெரியல. இப்போ நீங்கண்ணா அப்படியே வந்து ஜின்னை பார்க்குறீங்க. ஜின்னா கயல்கிட்ட செம்ம சாஃப்டாக பேசிகிட்டு இருக்காரு. கயல்னா அழகாகவும் ரிப்ளை பண்ணிட்டு இருக்கா. ஆனால் அவனுக்குலாம் இன்ட்ரெஸ்ட்டே இல்லை. ஆக்சுவலி அவனுக்கு வந்து ஜின்னை வந்து ஒரு மாதிரி வந்து ஃப்ரெண்டாக பிடிக்கும், ஓகேவா? ஆனால் வந்துட்டு ஜின்னை வந்துட்டு இதாக பிடிக்காது. லைக் வந்து ஒரு லைஃப் பார்ட்னராக அவளால் பார்க்க முடியல. ஸோ அவனை அப்படியே அங்கே இருக்கிற ஜாக்சனே பார்த்துட்ருக்கா. ஜாக்சன் ஒரு மாதிரி ஏக்கமாக வந்துட்டு கையிலே பார்த்துட்ருக்கான். ஸோ இதே மாதிரி தான் போகுது. ஸோ இப்போ நான் உங்களுக்கு மேரேஜும் வர்ற டைம் ஆகிடுச்சு. அதாவது வந்துட்டு இன்னும் ஒரு 2 டேஸில் உங்களுக்கு மேரேஜ். இப்போ நான் உங்களுக்கு கல்யாணம் நெருங்க தான் உங்களுக்குலாம் பயமாக இருக்குது. இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியல உங்களுக்கு. நீங்கள் அப்படியே வந்துட்டு ஹெல்ப்லெஸ்ஸாக இருந்துகிட்ருக்கீங்க. இப்போ நீங்களும் உங்கள் அம்மா கிட்டே வந்து உங்கள் அம்மாவோட ஃபோட்டோ பார்த்து பேசிகிட்டு இருக்கீங்க. நீ இல்லாமல் எனக்கு கல்யாணம் ஆகுது, பட் நீ நான் ஆசீர்வதிப்பேன் நான் நம்புகிறேன் அப்படின்ற மாதிரி. நான் நீங்களும் பெஸ்ட் பண்ணுவேன் நான் நம்புகிறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஒரு மாதிரி இது புலம்பிட்டுருக்கீங்க உங்கள் அம்மா ஃபோட்டோ பார்த்து. இப்போ அப்படி தான் அவங்க மேரேஜ் டேவும் வருது. இப்போ ஐயர்ண்ணா பொண்ணை அழைச்சிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இப்போ உங்கள் ரூமில் தான் உங்களை கூப்பிட்ட ஒரு ஆள் வராங்க. அதாவது அந்த கையலோட ஃப்ரெண்ட் தான். அந்த பொண்ணுண்ணா உங்கள் ஃபேஸில் அப்படியே ஒரு ஸ்ப்ரே பண்ணுறா. நீங்களாம் அப்படியே மயங்கி விழுந்துடுறீங்க. இப்போ உங்களோட சாரியை போட்டுட்டு ஒருத்தவங்க வந்துட்டு அந்த மணமேடைக்கு போகிறாங்க. எஸ், அது வந்து கையல் தான். இப்போ ஃபஸ்ட்டு உங்களுக்கு தான் மேரேஜ் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து ஜென் அண்ட் கையலோட மேரேஜ். ஸோ இப்போ வந்துட்டு இப்போ ஜாக்சன்னா ஒரு மாதிரி விருப்பமே நம்ம கட்டுறாரு. இப்போ அந்த பொண்ணுண்ணா கட்டின கையோடையே முகமுடி அப்படியே வந்து விளக்குறா. ஆக்சுவலி வந்து ஒரு மாதிரி முகமுடி மாதிரி போட்டு தான் வந்துட்டு கல்யாணம் பண்ணுவாங்க. ஸோ இப்போ வந்துட்டு அந்த இதை வந்து எடுக்கிறா. பார்த்தா அது வந்து கயல். ஜாக்சனுக்குலாம் செம்ம ஹாப்பி. இப்போ வந்துட்டு கையில் பார்த்து அவங்க அப்பா அம்மாலாம் செம்ம ஷாக் ஆகுறாங்க. இப்போ அங்கே இருக்கிற ஜின்னும் தான் செம்மையாக ஷாக் ஆகுறாரு. அவருக்குன்னா வந்துட்டு என்ன சொல்கிறது எதுவுமே தெரியல. அவர் கண்ணிலேருந்து நான் ஸ்டாப்பாக டியர்ஸ் மட்டும் வழிஞ்சிட்டே இருக்கு. இப்போ கையல் நான் ஜின்னோட அந்த கண்ணை பார்க்குறா. அவள் அந்த ஜின்னை ஃபேஸ் பண்ணவே முடியல. அவனை போய் சைலண்ட்டாக நிற்கிறா. இப்போ கையோட அம்மாண்ணா ஏன்டி என்னடி செஞ்சு வச்சு என்ன காரணம் இது அப்படின்ற மாதிரி அவளை போட்டு அடிச்சிட்ருக்காங்க. இப்போ உங்களுக்கு நான் மயக்க தெரியுது. இப்போ நீங்கள் வந்து பூட்டிருக்க அப்படியே டோரை தட்டிகிட்ருக்கீங்க. ஹெல்ப் பண்ணுங்கள், காப்பாற்றுங்க அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போ நான் அந்த டோரை நோட்டீஸ் பண்ணுறாங்க. இப்போ நான் வெளியே வந்து நிற்கிறீங்க. பார்த்தா நீங்கள் இருக்கிற வேண்டிய இடத்துல இன்னொரு பொண்ணு இருக்கா. உங்களுக்குலாம் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. உங்களுக்கு ஜாக்சனை பிடிக்காது தான். ஆனால் வந்துட்டு உங்களோட ஹஸ்பண்ட் அவர் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லி நீங்களாம் வந்துட்டு லைக் இதுதான் நம்ம லைஃப்பில் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருப்பீங்க. ஸோ உங்களுக்கு அது டோட்டலாகவே ஸ்பாயில் ஆகுது. உங்களுக்கு பிடிக்காத கல்யாணம் நின்றுச்சு அப்படின்னு உங்களுக்கு ஒரு பக்கம் சந்தோஷம் இருந்தாலும் லைக் உங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாமே அது ஸ்பாயில் ஆகிடுச்சு. லைக் வந்துட்டு நீங்கள் உங்களோட ஹஸ்பண்ட் ரேஞ்சில் அவர் வச்சு பார்க்க அப்படி ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க, ஓகேவா? எப்படின்னா லைக் இவர் தான் நம்மளுக்கு ஹஸ்பண்ட் ஆக போகிறாரு அப்படின்ற மாதிரி. ஆனால் அது எல்லாமே 1 செகண்டில் அப்படியே வந்து டோட்டலாக டேமேஜ் ஆகிடுச்சு. இப்போ உங்களுக்குலாம் என்ன நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. இப்போ இது மாதிரி வந்து கையில் நான் அவங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறா. அக்கா இந்த மாதிரி எனக்கு இவர் பிடிச்சது, எனக்கு சின்ன பிடிக்கல, நான் வந்து ஜாக்சனை தான் விரும்புகிறேன் அப்படின்ற மாதிரி அவங்களாம் வந்து சொல்கிறாங்க. இது நீங்கள் என்கிட்ட முன்னாடியே சொல்லுங்கள், நானே ஏதாவது பண்ணியிருப்பேனே, ஏன் இப்படிலாம் நான் அடைச்சி வச்சு ஏன் இப்படி பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. இப்போ மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறா. அவளை வந்து அவங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. சின்ன பொண்ணு வேறு. ஆக்சுவலி உங்களுக்கு வந்துட்டு ஒரு 23 இயர்ஸ் ஆகும். அவனுக்குலாம் வந்து ஒரு 20 இயர்ஸ். ஸோ இப்போ அவங்ககிட்ட ஒரு மாதிரி சாரி அப்படின்ற மாதிரி கேட்டுகிட்டே இருக்கா. அவங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. இப்போ ஜின்னோட அம்மாவுக்கு நான் அவங்கள பார்க்கும்போது ஒரு மாதிரி பாவமாக இருக்குது. இப்போ ஜின்கிட்டலாம் வந்துட்டு அம்மா என்ன சொன்னாலும் செய்வேல, அந்த பொண்ணை கட்டிக்கூடா அப்படின்னு சொல்கிறாங்க. ஜின்னு நான் முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டுருக்காரு. ஏன்னா வந்துட்டு அவர் வந்துட்டு எல்லா கனவுமே அந்த கையல் கூட தான் காண்ட்ருப்பார். ஆனால் இப்போ உங்களை கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறாங்க. அவருக்கு நான் என்ன செய்கிறதுனே எதுவுமே தெரியல. ஸோ வந்துட்டு முடியவே முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டே இருக்காரு. இப்போ உங்களுக்கு நீங்களும் சொல்கிறீங்க எனக்கும் கல்யாணம் வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து ஜின்னை பிடிச்சிருக்கோம் இல்லையா? ஸோ அது உங்கள் மனசில் அப்படியே க்ரஷ்ஷாகவே இருந்துகிட்ருக்கு. ஆக்சுவலி நீங்கள் லவ் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. பட் இருந்தாலும் லைக் அது க்ரஷ் அப்படின்ற மாதிரி நீங்கள் உங்களுக்கே சொல்லிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ இப்போ அவருக்கே வேணான்னும் போது ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணுது. இப்போ உங்கள் அத்தைக்கிட்ட நான் வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. அவங்களும் உங்கள் 2 பேருமே ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ ஜின்னுக்கு வேறு வழியே இல்லை. அவர் வந்துட்டு உங்கள் கழுத்தில் தாலி கட்டுறாரு. இப்போ அப்படி தான். ஆனால் வந்து ஜின்னால் வந்துட்டு அந்த கையிலோட ஃபேஸை பார்த்துட்டு இங்கேயே இருக்க முடியல. அவர் என்ன சொல்கிறாரு, நான் வந்து சிட்டி போகிறேன் அப்படின்ற மாதிரி.
உங்களுக்கு நீங்கள் இங்கே இருக்க தானே வந்திருப்பீங்க. ஸோ உங்களுக்குலாம் அங்கே வந்து தனியாக இருக்க முடியாது அப்படிங்கிறதுனால நீங்கள்னா நான் இங்கேயே இருக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சின்னக்கிட்ட கேட்குறீங்க. நீங்கள் கூட வரதா இருந்தாவா இல்லைனா தனியாக போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. உங்களுக்குனா வேறு வழி இல்லை. கல்யாணம் அந்த அன்றைக்கி நைட்டு 2 பேரும் ஃப்ளைட்டில் வந்துட்டு கிளம்புறீங்க. ஆக்சுவலி எங்கேன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஊருக்கு தான். ஏன்னா நீங்கள் சொல்லியிருப்பீங்க இந்த மாதிரி நான் காலேஜ் வந்து டிஸ்கண்டினியூ பண்ணிட்டேன், திருப்பி போய் அங்கே சேரலான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி. இப்போ சின்னண்ணா ஓகே அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஏன்னா வந்து நீங்கள் படிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பீங்க. ஸோ அதனால் அவரும் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இப்போ நீங்கள் 2 பேரும் தான் கிளம்பி உங்களோட ஊருக்கு போகிறீங்க. அதாவது நீங்கள் இந்த சிட்டிக்கு போகிறீங்க. ஸோ நான் அவங்க வீட்டை போய் ஓப்பன் பண்ணுறீங்க. பார்த்தா அந்த வீடு செம்மையாக பால் அடிச்சு போய் கிடக்குது. ஒரு மாதிரி தூசியாக அது மாதிரிலாம் கிடக்குது. இப்போ கீழே நீங்கள் பார்க்குறீங்க காக்ரோச். உங்களுக்கும் காக்ரோச்னால் பயம், ஜின்னுக்கும் காக்ரோச்னால் பயம். 2 பேரும் சோஃபா மேலே ஏறி உட்காந்துடுறீங்க அப்படியே. இப்போ ஜின்னு நான் அவங்க பக்கத்தில் அப்படியே உட்காந்துருக்காரு. என்னது இது ஏன் இப்படி போகுது அப்படின்னு மாதிரி கேட்குறாரு. எனக்கு மட்டும் என்ன தெரியும், ஐயோ அது அந்த பக்கம் போயிடுச்சா பாருங்களேன் அப்படின்னு மாதிரி சொல்கிறீங்க. அவர் என்ன பார்க்குறாரு, இல்லை இன்னும் போகல, இறங்காத அப்படின்னு மாதிரி சொல்கிறாரு. இப்போ நீங்கள் 2 பேரும் தான் அப்படியே சோஃபா மேலே தான் இருக்கீங்க. நீங்கள் தான் ஜின்னை பற்றி சிரிக்கிறீங்க. என்ன இதுக்கெல்லாம் பயப்படுறீங்க அப்படின்னு மாதிரி கேட்குறீங்க. என்ன மேடம் நீங்கள் மட்டும் என்ன இதுக்கெல்லாம் பயந்துட்டு தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாரு அவர்னா. இப்போ எனக்கு செம்மையாக பசிக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. இப்போ ஜென்னா சரி சாப்பிட்டு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நீங்கள் என்ன லூஸா, நம்ம இப்போ தானே வந்தோம், எப்படி குக் பண்ணுறது, எந்த ஒரு திங்ஸுமே இல்லை, எனக்கு குக் பண்ண கூட தெரியாது. நீ திங்ஸ் இல்லைன்னு சொல்லும் போது நான் யோசிச்சிருக்கணும் எனக்கு குக் பண்ண தெரியாதுன்னு. அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இப்போ அவர்னா போய் பார்க்குறாரு. அங்கேனா வெறும் நூடுல்ஸ் பேக்கெட் தான் இருக்குது. அவர்னா கேட்குறாரு, நீ குக் பண்ணியே தின்ன மாட்டியா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. நான் குக் பண்ணி சாப்பிட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. சரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர்னா போயிட்டு அவருக்கு மட்டும் குக் பண்ணி எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்றாரு. உங்களுக்கு அப்படியே வாய் ஊறுது. என்னது இது, கிம்ச்சி ஃப்ரைட் ரைஸ். எனக்கு மட்டும் தான் நான் செய்ய முடியும், உனக்குலாம் செஞ்சு கொடுத்துட்ருக்க முடியாது அப்படின்னு நம்ம சொல்கிறாரு. நீங்கள் அந்த கிராமத்தில் இருக்கிற வரைக்கும் நல்லா தானே பேசுகிறீங்க, ஏங்க வந்து ஒரு மாதிரி ஃபேஸ் காமிக்கிறீங்க அப்படின்னு மாதிரி கேட்குறீங்க. நீங்கன்னா ஒரு மாதிரி பாவமா. அவர்னா அப்போது நீ ஜஸ்ட்டு ஒரு இதாக இருந்த, இப்போது உன்னை பிடிச்சி தலையில் கட்டி வச்சுட்டாங்களே அதான். இங்கே பாருங்கள், நானும் பட்டிக்காடு பொண்ணுலாம் இல்லை, நானும் ஒரு சிட்டி பொண்ணு தான். என்னமோ உங்களை அப்படியே வந்துட்டு பட்டிக்காடு பொண்ணுக்கு தள்ளின மாதிரி தான் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படி மாதிரி கேட்குறீங்க. எனக்கு கையில் தான் பிடிக்கும், எனக்கு ஒன்று பிடிக்காது அப்படின்னு சொல்கிறாரு. சார் உங்களுக்கு கையில் பிடிச்சா மட்டும் பத்தாது, கையிலுக்கும் உங்களை பிடிக்கணும். அவளை தானே போய் உட்காந்து ஜாஸ்மின் கூட வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டா, என்னமோ நானே போய்ட்டு மணமேடையில் உட்காரமான்னு சொன்ன மாதிரி பண்ணிகிட்ருக்கீங்க. நீ இதுதான் நீ சொல்லியிருப்ப. கையில் என் கூட நல்லா சிரித்து தான் பேசிகிட்டு இருந்தேன். பேசுவா சிரிச்சு பேசுவா. இப்போ அவள் தானே இந்த மாதிரி காரியம் பண்ணா, என்னமோ நான் பண்ண மாதிரி என்ன திட்டிருக்கீங்க அப்படின்ற மாதிரி நீங்கள்னா கோவப்பட்டுறீங்க. அவர்னா என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. என்ன மேன் குரலெல்லாம் உயருது, இங்கே பாருங்கள், நான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணியிருக்கேன் தான், உங்களுக்கு பிடிச்ச மாதிரிலாம் நடந்துப்பேன், ஆனால் இந்த மாதிரி என்னை மட்டும் தட்டுற வேலை வேணாம். இப்போ யார் ஒன்று மட்டும் தட்டினா, நீங்கள் தான் இந்த மாதிரி குரலெல்லாம் வசத்துறீங்க என்ன அப்படின்னு மாதிரி நீங்களாம் ஒரு மாதிரி உங்களுக்கு நடக்குது, அதாவது பயப்படுறீங்க, ஆனால் நீங்கள் வரையும் காட்ட மாட்டீங்க, ஒரு மாதிரி தைரியமாக பேசிகிட்டு இருக்கீங்க. அவர்னா இருடி, கூடிய சீக்கிரம் டிஃபோர்ஸ் வாங்குறேன்னா நினைப்பார். என்ன டிஃபோர்ஸ்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க, இங்கே பாருங்கள் மேடம், உங்களை நான் விருப்பப்பட்டுலாம் கல்யாணம் பண்ணல, எனக்கு உன்னை பிடிக்கல, எங்கள் அம்மா ஏதோ சொன்னாங்களே என்ன கல்யாணம் பண்ணேன். என்னை இப்போ விட்டது கூட எதுக்கு தெரியுமா, நீ பிடிச்சி இழு நிறுத்திக்கிட்டு இருந்தியே, அதுக்கு தான். இப்போ உன் கூட அனுப்புறதுனால தான் என்னை வெளியே கூட அனுப்புனாங்க, இல்லைனா அந்த வில்லேஜ்லேயே பிடிச்சி வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி வில்லேஜில் யாருப்பா. கையால் மேரேஜ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஏதாவது சிட்டி கூட்டிகிட்டு வரலான்னு தான் நினச்சேன், ஆனால் அவன் இந்த மாதிரி பண்ணுவான்னு நான் நினச்சி கூட பார்க்கல. அதுக்காக என்னால் உன்ன மாதிரி விருப்பமே இல்லாமல் ஒரு பொண்ணு கூடலாம் கட்டிகிட்டுலாம் வாழ முடியாது, ஓகேவா. நீ என்ன தான் சிட்டி ஃபிகராக இருந்தாலும் பயப்பில்லை அப்படின்னா சொல்கிறாரு. ஹலோ, உங்களுக்கு யாரும் கெஞ்ச கிடையாது, புரியுதா, எனக்கு உங்களை பிடிக்கல தான் அப்படின்ற மாதிரி நீங்களாம் போய் சொல்கிறீங்க. ஆக்சுவலி உங்களுக்கு பிடிச்சிருக்கு அவரை, ஆனால் அவரும் அந்த மாதிரி ஒரு மாதிரி ஈகோ காமிக்கிறாரா, உங்களுக்குலாம் ஈகோ கிளாஷ் ஆகிடுது. இப்போ நீங்களாம் வந்துட்டு எனக்கு உங்களை பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. அப்போ சின்னண்ணா சரி பிடிக்கலனா போட்டி அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே பாருங்கள், நான் இது வரைக்கும் உங்களை போன்னு தான் பேசிகிட்ருக்கேன், வாங்க போங்கன்னு தான் பேசிகிட்ருக்கேன், நீங்கள்லாம் பாடி போடி பேசுகிறீங்க, இதெல்லாம் சரியா இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ அவர்னா அப்படி தான் பேசுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. எனக்கும் கோவம் வரும். கோவம் தான் ரெடி பண்ணுவேன், டாப் போட்டு கூப்பிடுவேன்டா, உன்னை டாப் போட்டு கூப்பிடுவேன், போட்டா டால்டா டப்பா அப்படின்ற போது சொல்கிறீங்க. அவர்னா எத்தனை டாடி,
நீ இவ்வளோ டீ போட்ட பேசும்போது நான் அதாவது கேட்டுனாடா இது மட்டும் நான் போட்டு பேசும்போது என்னடா கேட்டுட்ருக்கேன் அப்படின்னு கேட்குறீங்க. ஏய் வார்த்தைக்கு வார்த்தைடா ஆமாடா அப்படி தாண்டா பேசுவேன் என்னடா பண்ணுவேன் டால்டா டப்பா அப்படின்ற மாதிரி திருப்பி சொல்கிறீங்க. அவர்னா ஏய் இதெல்லாம் சரியே இல்லை அப்படி தாண்டா பேசுவேன் அப்படிமா சொல்லிட்டு நீங்களாம் ரூமுக்கு போகிறீங்க. உங்களுக்குனா இப்போ அவர் டிவோர்ஸ் கேட்டுப்பாரு இல்லையா, ஆக்சுவலி டிவோர்ஸ் பண்ணிடுவோம் அப்படிமா சொல்லியிருப்பாரு. உங்களுக்குனா அதெல்லாம் கஷ்டமாகுது. இப்போ நீங்கள் நான் உங்கள் அம்மா கிட்ட வந்து சொல்கிறீங்க. ஆக்சுவலி உங்கள் அம்மா ஃபோட்டோ இருக்கும் அங்கே வந்து நீங்கள் சொல்லிட்டுருக்கீங்க இந்த மாதிரி இதெல்லாம் வந்துட்டு இந்த என் லைஃப்பில் நடந்துட்டுருக்குமா எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஆக்சுவலி நீ இருக்கும்போது நான்லாம் யாரையுமே எதிர்பார்க்காம அந்த மாதிரி தான் இருந்தேன். ஆனால் இப்போ நான் எனக்கு எல்லாமே வேணும்னு தோணுதுமா அப்படின்ற மாதிரி நீங்கள் உங்கள் அம்மா கிட்ட புலம்பிட்டுருக்கீங்க. உங்கள் அம்மா ஃபோட்டோலேருந்து அப்படியே ஒரு பூ வந்து கீழே விழுது. ஸோ இப்போ நீங்கள் நான் அந்த பூ வந்து பார்க்குறீங்க. நீ என்ன சொல்ல ட்ரை பண்ணுறேன்னு எனக்கு புரியலம்மா, ஆனால் ஐ மிஸ் யூ ஸோ மச் அப்படின்ற மாதிரி எங்கள் அம்மா ஃபோட்டோ அப்படியே வந்துட்டு தொட்டு பார்த்துட்டு அப்படின்னு நீங்கள்னா போய்ட்டு பெட்டில் உட்காடுறீங்க. இப்போ ஜின்பா ஏதோ கேட்குறதுக்காக நம்மளுக்கு வந்திருப்பார். வந்து பார்க்குறாரு அந்த பிக்கான ஃபோட்டோவை. கேட்குறாரு இதோ உங்கள் அம்மாவா அப்படின்ற மாதிரி. நீங்கண்ணா ஆமாம் இது எங்கள் அம்மா அழகாக இருக்காங்க தேங்க்யூ அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அவர்னா எனக்கு நிறையா ஒர்க் இருக்குது ஸோ நான் வந்து வெளியே போகிறேன் ஒர்க் தேடுறதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ இப்போ நீங்கண்ணா சரி அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. இப்போ நீங்கண்ணா காலேஜ் போகிறீங்க. இப்போ அவர்னா வந்துட்டு ஒர்க் போகிறாரு. அப்படி தான் ஆஸ் யூஷுவல் ஒரு 5 months இப்படியே போயிட்டே இருக்குது. இப்போ ஜின்னுக்கும் உங்களுக்கு நான் நிறைய சண்டை வரும். நீங்கன்னா சண்டையே போட மாட்டீங்க. ஜின் வந்துட்டு வேணும்னுக்கே வந்து சண்டையை வளர்ப்பார். தேவையில்லாமல் உங்கள்கிட்ட சண்டை போட்டுட்டு இருப்பார். சண்டை போட்டுற போது எல்லா டைமுமே டிவோர்ஸ் பேசிகிட்டே இருப்பார். உங்களுக்கு அந்த கேட்க ஹர்ட் ஆகும். நீங்கன்னா அந்த ஜின் பேசுறதுனால தான் உங்களுக்கு ட்ரிகர் ஆகி நீங்கள் பேசிகிட்டு இருப்பீங்க. மற்றபடி நீங்கள் எதுவுமே பேச மாட்டீங்க. இப்போ உங்களுக்கு நான் இந்த 5 monthsல கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிருப்பாங்க. நீங்களாம் இப்போ யார்கிட்டையுமே பேச மாட்டீங்க முன்னலாம். இப்போ வந்து உங்ககிட்ட பேசும்போது நீங்கள் வந்து மூஞ்சி கொடுத்து பேசியிருப்பீங்க. ஸோ அதனால் உங்க கூட ஃப்ரெண்டாக இருப்பாங்க. இப்போ நீங்கண்ணா உங்கள் காலேஜோட ஃபைனல் இயரில் இருக்கீங்க. ஸோ இப்போ அப்படியே தான் நீங்கள் வந்து ஒரு குரூப் ஸ்டடி பண்ணலாம்னு நினைக்கிறீங்க. ஆக்சுவலி உங்கள் காலேஜில் பண்ணலாம்னு நினச்சிருப்பீங்க. பட் வந்து காலேஜ் மேனேஜ்மெண்ட் என்ன சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் காலேஜில் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ எல்லாரோட பேரண்ட்ஸும் அவங்க வீட்டுக்கு வர முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ உங்கள் வீட்டில் தான் யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா குரூப் மெம்பர்ஸ் அங்கே கூப்பிட்றீங்க. உங்கள் குரூப்பில் பார்த்தீங்கன்னா உங்களோட சேர்த்து 3 boys and then 3 girls, அதாவது உங்களை சேர்த்து 3 கேர்ள்ஸ். இப்போ உங்கள் வீட்டுக்கு ஜெஸ்ஸி அண்ட் ஜெனி 2 பேருமே வந்து ட்வின்ஸ். ஸோ அவங்க 2 பேரும் வராங்க. ஸோ அதுக்கப்புறமா அந்த 3 பாய்ஸ் வராங்க. லீ, செங், அதுக்கப்புறம் மின் 3 பேர் வராங்க. ஸோ இப்போ லீ வந்துட்டு உங்களெல்லாம் ஒரு மாதிரி பார்த்துட்ருக்கான். ஆக்சுவலி அவனுக்கு வந்து உங்கள் மேலே க்ரஷ் இருக்குது. ஸோ உங்களை ஒரு மாதிரி பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டு அந்த மாதிரிலாம் இருக்கான். நீங்களும் அவங்ககிட்ட ஜாலியாக நல்லா பேசிகிட்டு இருக்கீங்க. ஸோ இப்போ ஒரு பர்சன் வந்துட்டு அப்படியே வந்து உங்கள் மாடியிலேருந்து இறங்கி வராங்க. இப்போ எல்லாத்துக்குமே ஷாக்கு. இப்போ நீங்கள் தான் தனியாக இருப்பேன்னு தான் சொல்லியிருப்பீங்க. உங்கள் மாடியிலேருந்து யாரும் வராங்க இல்லையா. இப்போ வந்து அவனுக்கு ரொம்ப பேனிக் ஆகிடுது. ஆனால் உங்ககிட்ட கேட்குறான் இது யார் அப்படின்ற மாதிரி. இப்போ ஜின்னுனா நான் அவளோட ஃப்ரெண்டு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஃப்ரெண்டு மட்டும் இல்லை இவர் என் கசின் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறீங்க. ஓ கசின்னா அண்ணாவா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இப்போ ஜின்னை பார்க்குறீங்க. ஜின்னா அப்படின்ற மாதிரி உங்ககிட்ட கண்ணை காமிக்கிறாரு. ஸோ ஆமாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டீங்க. இப்போ ஜின் வந்து என்ன சொல்லியிருப்பான்னு பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது சொல்லுன்னு சொல்லியிருப்பாரு. ஒரு சிக்னலை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு ஆமாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறீங்க. இப்போ தான் லீக்கு செம்ம அப்படியே குழுன்னு இருக்குது. ஆனால் அப்படியே ரிலாக்ஸ் ஆகுறான். ஸோ அதுக்கப்புறமா இப்போ எல்லாமே வந்து படிச்சுட்ருக்கீங்க. இப்போ லீ வந்துட்டு உங்க கூட ரொம்ப க்ளோஸாக இருக்கிறது வந்து ஜின் பார்க்குறாரு. ஓகேவா. அவர் வந்துட்டு இப்போ ஹாஃப் டேயில் வீட்டில் இருக்கார். நீங்கன்னா உட்காந்து வந்து ஹாலில் படிச்சுட்ருக்கீங்க. ஸோ அவர்னா அப்படி டைனிங் டேபிளில் உட்காந்துட்டு நீங்கள் படிக்கிறதெல்லாம் பார்த்துட்ருக்காரு. ஓகேவா. இப்போ அவன் வந்து உங்கள்கிட்ட க்ளோஸாக இருக்கிறது வந்து ஜின்னுக்கு பிடிக்கல. ஓகேவா. நீங்கள் வந்து எப்போயுமே ஜின் கூட தான் க்ளோஸாக இருப்பீங்க மீன்ஸ் லைக் உங்களுக்கு ஜின்னுக்கு நிறைய சண்டை வரும். அதனால் நீங்கள் பேசிகிட்டு இருப்பீங்க. இப்போ ஜின்னுக்குனா நீங்கள் அதெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுறாரு. ஓகேவா. இந்த டைம் நீங்கள் ஜின் கூடலாம் சண்டை போட்டுட்ருப்பீங்க. இப்போ ஜின்னுக்கு உங்ககிட்ட பேச ட்ரை பண்ணால் கூட நடுவில் பேசிகிட்டு இருக்கான். இன்னொன்று நீங்கள் வந்து இக்னோர் பண்ணிவிட்டு நீங்கள் பாட்டுக்கு படிச்சுக்கிட்டு லீக்கே ரிப்ளை பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ ஜின்னுக்குலாம் செம்ம காண்டாகுது. அப்படின்னா எல்லாத்தையுமே டொம்முன்னு வச்சிட்ருக்காரு. கிளாஸ் எடுக்கிறாரு டொம்முன்னு வைக்கிறாரு. அதுக்கப்புறமா வந்து பாத்திரத்தெல்லாம் போட்டு உருட்டிகிட்ருக்காரு. இப்போ நீங்கள் தான் எனக்கு ஒரு காஃபி வேணும் அதே மாதிரி என் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் போட்டுருங்க அப்படின்னு மாதிரி சொல்கிறீங்க. இப்போ அவர்னா வயன் கொஞ்ச நேரம் அங்கே வாயன் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு கூப்பிட்றாரு. எனக்கு வேறு வேலையில் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு எழுந்திரிச்சு போகிறீங்க. ஏய் நான் உன் வீட்டு வேலைக்காரனா இல்லையே. அப்புறம் காஃபி கேட்குற சரி உனக்கு கேட்குற ஏன்னா நான் அவன் கூட ஒரு ரூம் மேட்டாக இருக்கேன். சரி ஹவுஸ் மேட்டாக இருக்கேன். ஸோ நான் உனக்கு போட்டு தரதில் ஒரு நியாயம் இருக்குது.
அவனுங்களாம் யார், எதுக்காக நான் அவங்களுக்குலாம் போட்டு தரணும்? அந்த 2 பொண்ணுங்க கூட பரவாயில்ல, ஒரு தங்கச்சி முறை அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இப்போ நீங்கள் நான் முறைக்கிறீங்க பொண்ணுங்களுக்கு மட்டும் பரவாயில்லன்னு சொல்லும்போது, ஏய் நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லடி, அதெல்லாம் பரவாயில்ல, ஏன் அவங்களுக்குலாம் வந்து போட்டு தரணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. இப்போ நீங்கள் நான் அவங்க என் ஃப்ரெண்ட்ஸ், என்னை கவனிக்கிற மாதிரி தானே அவங்களுக்கு கவனிக்கலாம். ஏய் ஒன்னே நான் கவனிக்க மாட்டேன், அவனுங்களை என்ன கவனிச்சிக்கிட்டு அப்படின்னு கேட்குறாரு. இப்போ நீங்கள் நான் போட்டு தர முடியுமா முடியாதா அப்படின்னு கேட்குறீங்க. முடியாதுடி ஓடி அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ நீங்கண்ணா உங்களுக்கு வேறு வழியே இல்லை. இப்போ வந்துட்டு நீங்கண்ணா ஏதோ வந்து ஒரு கரும்பு மாதிரி கலக்கி எடுத்துகிட்டு போயிட்டு எல்லாத்துக்கிட்டையுமே கொடுக்குறீங்க. அவங்கண்ணா அதெல்லாமே குடிக்கிறாங்க, குடிச்சிட்டு கீழே துப்புறாங்க. இப்போ நீங்கண்ணா நீங்கள் போட்டதாவே சொல்லவே இல்லை, ஜென் தான் போட்டார் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. இப்போ லீனா கண்ணுக்கு சிறந்த பேட்டான டேஸ்ட்டு போல், இனிமேல் உங்கள் அண்ணகிட்ட காஃபியே கேட்க மாட்டேன், செம்ம கசப்பாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ நீங்கண்ணா அதான் நானே எங்கள் அண்ணன்கிட்ட காஃபி கேட்க மாட்டேன், இன்றைக்கி நான் கொஞ்சம் பிஸியாக இருந்தேன், ஏன்னா நானே குக் பண்ணி கொடுத்துருப்பேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ இப்போ எல்லோரும் நான் ஒரு மாதிரி வந்து உங்களை பார்க்குறாங்க, குக் பண்ணுவியா அப்படின்ற மாதிரி. அப்படிங்களா, நான் செம்மையாக குக் பண்ணுவேன், ஒரு வெஸ்டர்னில் நான் குக் பண்ணுவேன் தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. இப்போ அவங்கண்ணா பரவாயில்லையே போயான்னு எனக்கு நிறைய டேலண்ட்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ இதெல்லாம் வந்து ஜென்னு அப்படியே வந்து இழுக்குன்னு கேட்டுட்டு இருக்காரு. அவருக்குண்ணா புளிக்க முட்டை நிறைய புளிக்கிட்டுருக்கா, எல்லாம் எதுவுமே நம்பாதீங்க எல்லாமே போய் அப்படின்ற மாதிரி அவர் நான் மனசுக்குள்ளே நினச்சிட்ருக்காரு. ஸோ இப்போ எப்படின்னா உங்கள் வீட்டிலேருந்து வந்து எல்லாமே போயிட்டுருக்காங்க. இப்போ லீனா வயன் எனக்கிட்ட கொஞ்சம் டவுட் இருக்குது அப்படின்ற மாதிரி எல்லாம் போனதுக்கப்புறம் உங்கள்கிட்ட சொல்லிகிட்ருக்கான். இப்போ நீங்கண்ணா ஓ சரி அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. இப்போ அவனா எனக்கு இங்கே கம்ஃபர்டபுளாக இல்லை, நம்ம பெட்ரூம் போகலாமா அப்படின்ற மாதிரி கேட்குறான். உங்களுக்குண்ணா அது வீடாக இருக்குது, நீங்கள்னா என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. வயன் எனக்கு நான் உன்கிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இப்போ நீங்கண்ணா என்ன சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு லீனா. இப்போ வந்து நீங்கண்ணா எனக்கு எனக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறதுக்குல பலாருன்னு உன் கண்ணத்தில் ஒன்று விழுது. பார்த்தா ஜென்னு, அண்ணா சாரிண்ணா, நான் உங்கள் தங்கச்சிக்கிட்ட இந்த மாதிரி பேசக்கூடாது. ஏய் என்ன 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 பேச வந்த அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அண்ணா சாரிண்ணா, உங்கள் தங்கச்சிக்கிட்ட இப்படிலாம் பேச மாட்டேன் நான் இனிமேல், ஆனால் உங்கள் தங்கச்சி எனக்கு ரொம்ப பிடிக்கும்ண்ணா அப்படின்ற மாதிரி ஜென்னுக்கிட்டே சொல்கிறான். இப்போ அவருக்கு நான் செம்ம காண்டாகுது, அப்படியே கீழே எடுத்து கல் எடுத்து தூக்கிடுறாரு. இப்போ நீங்களும் அவருக்கே இப்போ ஹோல்டு பண்ணுறீங்க. ஜென்னா அப்படியே அந்த செங்கல் ஓங்கின பொசிஷன்லேயே நிற்கிறாரு. அப்படின்னா எல்லாம் ஆயிடுது, எட்ரா கைப்பில் ஓட்டத்தை அப்படின்ற மாதிரி ஓடிடுறான். இப்போ ஜென் அவங்களை திரும்பி பார்க்குறாரு. ஏய் யாரவன் அப்படின்னு கேட்குறாரு. என் கிளாஸ்மேட், அவனுக்கு இன்னும் இப்போ சொல்ல வந்தான், அவனுக்கு என்னை பிடிச்சிருக்கு, ஐ லவ் யூ சொல்ல வந்தான், நீ தான் அதை கூட ஸ்பால் பண்ணிட்ட அப்படின்னு சொல்கிறீங்க. வரணா ஓ இப்போ அந்த கவலை வேறு உனக்கு இருக்கோ அப்படின்னு கேட்குறாரு. ஏன் இருக்காது, நீ தான் டிவோர்ஸ் பண்ண போறியே, அப்புறம் நான் யாரை கடிக்கிறது அதான் கேட்குறீங்க. இப்போ தான் அவருக்கு ரியலைஸ் ஆகுது சவர்ணா என்ன பண்ணிகிட்ருக்காருன்னு. ஆக்சுவலி வந்து அவருக்கு ரியலைஸ் ஆகிருக்காரு, அந்த கல்லில் ஓங்கின வரைக்கும் தான் அவருக்கு ரியலைஸ் ஆகிருக்காரு. இப்போ தான் ரியலைஸ் பண்ணுறாரு என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்ற மாதிரி. அவருக்கு தான் வந்து பப்ளிக்காக ஒத்துக்கவே முடியல, ஏன்னா அவர் வந்துட்டு இந்த 5 months அவங்கள வந்து கஷ்டப்படுத்திட்டு இருந்திருப்பாரு. ஆக்சுவலி வந்து ஒவ்வொரு தடவையுமே கையில் பற்றி பேசி 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 அவங்களை கஷ்டப்படுத்திட்டு இருந்திருப்பாரு. லைக் கையில் அழகாக இருப்பா, கையில் நான் மிஸ் பண்ணிட்டேன், நீ ஏன் லைஃப்பில் வந்தியோ அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவார். இதெல்லாம் ஒரு விளையாட்டுத்தனமாக சொல்லுவேன்னு நினச்சிட்டு இருப்பாரு. ஆனால் உங்களுக்கு தான் அது செம்ம கஷ்டமாக இருக்கும். இப்போ நீங்கள்னா இது உங்கள் ரிவெஞ்ச் டைம் மாதிரி, நீங்கள்னா குத்தி குத்தி காட்டுறீங்க ஒவ்வொரு இதையுமே. நீ தான் கையில் பிடிக்கும், நீ அதனால தான் அப்படியே மாதிரி நீங்களாம் சொல்லிகிட்ருக்கீங்க. அவருக்குலாம் இப்போ தான் ஒன்று ஒன்றா புரியுது எவ்வளோ உங்களை கஷ்டப்படுத்தியிருக்காரு. அவருக்கு தான் இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியல, அது மாதிரி பிளாங்காக நின்றுட்டுருக்காரு. இப்போ நீங்கண்ணா நான் எனக்கு ப்ரப்போஸ் மட்டும் பண்ணான்னு வச்சுக்கோயேன், ஓகே சொல்லிடுவேன். அவன் என் ஃப்ரெண்டாக இருக்கும் போதுலேருந்து என்னை செம்மையாக பார்த்துக்கிட்டான் தெரியுமா அப்படின்ற மாதிரி நீங்கள்னா வந்து வேணும்னுக்கே சொல்லிகிட்ருக்கீங்க. அப்போ சின்னக்குண்ணா செம்ம காண்டாகுது, அவருக்கு என்ன பேசுகிறதுன்னு தெரியாமல் ஒழுக்கு போயிடுறாரு. இப்படியே ஒரு 2 weeks போகுது. இப்போ உங்களோட வந்து காலேஜ் கல்ச்சுரல்ஸ், அதாவது உங்கள் ஃபைனல் இயர் காலேஜ் கல்ச்சுரல்ஸ். இப்போ நீங்கண்ணா அப்படியே போகிறீங்க, ஒரு மாதிரி வந்து என்ன சாரியில் போகிறீங்கன்னா ஒரு மாதிரி ஓணம் இது மாதிரி போகிறீங்க. ஆக்சுவலி ஒரு கேரளா சாரி வியர் பண்ணிவிட்டு, ஒரு மாதிரி ரெட் கலர் ப்ளவுஸ் வியர் பண்ணிவிட்டு, ஃப்ரீ ஹேரில் வந்துட்டு அப்படியே கீழே இறங்கி நடந்துறீங்க. ஜென்னு அவங்கள பார்த்து அப்படியே விழுந்துட்டாரு, ஃபுல்லாகவே விழுந்துட்டாரு. நீங்கள்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து சாரீ வியர் பண்ணுறீங்க. ஆக்சுவலி வந்து உங்களுக்கு வியர் பண்ண தெரியும், ஆனால் வந்துட்டு நீங்கள் வியர் பண்ண மாட்டீங்க. நீங்கள்னா யூடியூப் பார்த்து தான் கட்டிக்க கற்றுப்பீங்க. ஸோ இப்படிங்க பர்ஃபெக்டாக கட்டிட்டு வரீங்க. ஸோ அவர்னா பார்க்குறாரு, மேலேருந்து கீழே வரைக்கும் பார்க்குறாரு. ஆனால் உங்கள் தலையில் வந்து ஒன்றே ஒன்று மிஸ் ஆகுது, ஜாஸ்மின் ஃப்ளவர், அது வந்து மல்லிகைப்பூ மிஸ் ஆகுது.
அவருக்கு நான் அது உறுத்திட்டே இருக்கு. அவர்னா போயிட்டு என்ன பண்ணுறாருன்னா பார்த்தீங்கன்னா, கடையிலேருந்து அப்படியே மல்லிகைப்பூ வாங்கிட்டு வந்து அப்படியே மேசையில் வைக்கிறாரு. இப்போ அவருக்கு நான் இதை எடுத்து உங்கள் தலையில் வச்சு விடணும், இல்லைனா வந்து நீங்களாம் வச்சுக்கணும். இப்போ அவருக்கு நான் என்ன சொல்கிறதுனே தெரியல. இப்போ நான் என்னென்னமோ வந்து உங்ககிட்ட பேச ட்ரை பண்ணிக்கிட்டு அப்படியே உளறிட்டு இருக்காரு. வயன் வயன் அது வந்து வயன் அப்படின்ற மாதிரி நான் இது பண்ணிட்டு இருக்காரு. இப்போ நீங்கள் என்ன அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. இல்லை, எனக்கு போகிற வழியில் ஒரு அக்கா ஒரு பூ கொடுத்தாங்க. இந்த மாதிரி வந்துட்டு சாமிக்கு கட்டினது மிச்சம் இருக்குது, அதனால் நீ எடுத்துகிட்டு போ தம்பி அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, மேலே அம்மா ஃபோட்டோ இருக்குது, நீ அதுக்கு போடு, இல்லைனா வந்துட்டு கீழே பூஜை ரூம் இருக்குது, நீ அங்கே போடு அப்படின்ற மாதிரி நீங்கள் என்ன சொல்கிறீங்க. இல்லை வயன், இது வந்து சாமிக்கு போடக்கூடாது. இது வந்து அப்படியே சாமிக்கிட்ட வச்சு எடுத்துகிட்டு வந்தனால ஒரு பொண்ணு தலையிலையோ இல்லை குழந்தை தலையில் தான் வைக்கணும். எனக்கு எந்த பொண்ணையும் தெரியாது, எந்த குழந்தையும் தெரியாது, அதனால தான். ஓ அப்படியா, சரி காரில் போட்டுக்கலாமே, காருக்கு உங்களுக்கு நல்லா வாசமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நீங்களாம் சொல்கிறீங்க. அவருக்கு நான் வேணுமணிக்கே பண்ணுற பழைய அப்படின்ற மாதிரி. நான் இல்லை வயன், நீ இதை வச்சுக்கிறியா அப்படின்னு கேட்குறாரு. நீ எடுத்துருந்தா நான் வச்சுக்கணுமா அப்படின்னு கேட்குறீங்க. உங்களுக்குலாம் தெரியுது அது உங்களுக்காக தான் வாங்கிட்டு வந்திருக்காருண்ணா. ஆனால் அவர் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. நீங்கள் நான் விடாப்படியாக இருக்கீங்க. அவராக ஒத்துக்கிட்டு கொடுக்குற வரைக்கும், மனசார கொடுக்குற வரைக்கும் நீங்கள் வாங்கக்கூடாதுண்ணா. இப்படி தான் கொஞ்சம் கான்வர்சேஷன் போகுது. அவர்னா வந்து ஃபைனலி ஒத்துக்கிறாரு. நான் தான் போய் வாங்கிட்டு வந்தேன் இந்தா அப்படின்ற மாதிரி. அப்படி வாங்க வலிக்கு என்னமோ பெருசு சீன்லாம் போட்டுட்டு இருந்தீங்க அப்படின்ற மாதிரி. வேணுமா வேணாவா, இல்லைனா பக்கத்து வீட்டில் அந்த குட்டி பொண்ணு இருக்குது அது கொடுத்துருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லுதும், நீங்கள் நான் அந்த பூ படக்குன்னு பிடுங்கிக்கிறீங்க. இப்போ நீங்கன்னா கையில் வச்சுக்கிட்டே இருக்கீங்க. என்ன வச்சுக்கிட்டே இருக்க, தலையில் வை அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நீங்கள் வச்சு விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. அவருக்குலாம் வச்சு விடணும் போல தான் இருக்குது, ஆனால் அவருக்குலாம் அப்படியே ஈக்குவலாக இடிக்குது. ஸோ இப்போ ஏன் அவனுக்கு கையிலையே அப்படின்னு கேட்குறாரு. எனக்கு அந்த மாதிரி வைக்க வராது, நீங்கள் வச்சு விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. நான் அப்படியே தான் வாங்கி அவங்க தலையில் வச்சு விடுறாரு. உங்களுக்கு அந்த ஃபீல் அப்படியே ஒரு மாதிரி புதுசாக இருக்குன்றதை விட உங்களுக்கு பிடிச்சிருக்கு. இப்போ நீங்கள் அப்படியே வந்து நடந்து போகிறீங்க வெளியே. இப்போ வெளியே தான் லீ தான் நிற்கிறான். ஸோ ஜின்னுக்கு அவனை பார்த்த உடனே அவருக்குன்னா அப்படியே வயிறு பற்றி கபன்னு எரியுது. ஸோ இப்போ ஏ வயன், நீ எப்படி போகிற அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. இப்போ நீங்கள் நான் லீ கூட தான் போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. இப்போ வந்து ஜென்னா நான் உன்னை ட்ராப் பண்ணுறேன், நான் அந்த பக்கமாக தான் போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இப்போ நீங்கள் ஓ பொசிட்டிவ் ஆகிறியா, இரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் அவரை வெறுப்பேற்ற மாதிரி பண்ணிகிட்ருக்கீங்க. இல்லை பரவாயில்ல, நான் வந்து லீ கூடயே போகிறேன், லீ இவ்வளோ தூரம் வந்துட்டான், ஸோ பரவாயில்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ லீ பைக் தான் எடுத்து வந்திருப்பான். ஸோ நீங்கள் லீ பின்னாடி போய் ஏறுறீங்க. இப்போ ஜின்னா அவருக்கு கொஞ்சோடே பண்ண முடியல. லைக் அவர்னா உங்கள் கையை லிட்ரலி பிடிச்சி இழுத்துட்டு போய் அவரோட பைக்கில் வந்துட்டு உட்கார வைக்கிறாரு. நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்க ஜென் அப்படின்னு நம்ம கேட்குறீங்க. இல்லை, நான் அந்த பக்கம் போகிறேன், நீ கூட வா இந்த மாதிரி சொல்கிறாரு. இப்போ இப்போ நான் லீ கூட தான் போகிறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள்லாம் சொல்லிகிட்ருக்கீங்க. அவங்களுக்குலாம் பிடிவாதம் பிடிக்கிறீங்க. இப்போ ஜென்னுக்கு ஒரு கட்டத்துக்கு கடுப்பாயிடுது. லீ முன்னாடியே பச்சைக்குன்னு அவனை கிஸ் பண்ணிடுறாரு. லீக்கு அட்டை ஷாக்கு. அவனா வந்துட்டு அப்படியே வாய்ப்பு தான் பார்த்துட்ருக்கான். இப்போ நீங்கள் சின்ன அப்படியே ஷாக்காக பார்த்துட்ருக்கீங்க. லீனா அப்படியே உங்ககிட்ட வரான். வயன், ஓ அண்ணன்னு சொன்ன, இப்போ ஒன்று கிஸ் பண்ணுறாரு, என்ன நடக்குது வயன் இங்கே அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ஷாக்கிங்லேயே கேட்டுட்ருக்கான். இப்போ நீங்கள் லீ இவர் எங்கள் அண்ணனாலாம், இவர் என் புருஷன் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. இப்போ லீனா அவனுக்கு தான் அப்படியே ஹார்ட்டே உடஞ்சி போயிடுது. அவனா வயன் எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு சொன்னாங்க வயன், ஏன் வயன் இப்படி பண்ணுற அப்படின்ற மாதிரி. ஏன்னா நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருப்பான். நீங்கள் அவங்களுக்கு லவ் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவனை இக்னோர் பண்ணியிருப்பீங்க. அவனும் சரி அப்புறமா வந்துட்டு உங்களை கரெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கையெல்லாம் இருந்திருப்பான். ஸோ இன்றைக்கி பிக்கப் பண்ண வரும்போது கூட உங்ககிட்ட வந்துட்டு எதாவது பேசலாம் அப்படின்ற மாதிரிலாம் நினச்சிருப்பான். ஆனால் அவனுக்கு அட்டை ஷாக் கொடுக்குற மாதிரி ஜென்னாங்களும் கிஸ் பண்ணிட்டாரு. இப்போ ஜென் தான் உங்களை முறைச்சிட்ருக்காரு. ஏன்னா அவன் சொல்லியிருப்பான் இல்லையா, அவங்ககிட்ட வந்து சொன்னான் அப்படின்னு. நீங்கள் அது ஜென்கிட்ட சொல்லியிருக்கவே மாட்டீங்க. இப்போ ஜென்னா தான் பார்த்துட்டல, அவன் பொண்டாட்டி, போ கிளம்பு காத்தட்டும் அப்படின்னு மாதிரி சொல்கிறாரு. இப்போ அங்கே நிற்க கூட முடியல அவனால். உங்களை ஒரு மாதிரி ஏக்கமாக பார்த்துட்டே அப்படியே கிளம்பி போயிடுறான். இப்போ நீங்கள் ஜின்ன வெறுப்பேற்றுற மாதிரி பாவம் லீ, சே உன்னை பதிலாக
அவனை கட்டியிருக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்கிறீங்க. இப்போ ஜென்னா என்னடி சொன்னா அப்படின்னு கேட்குறது. இல்லை நீ தான் சொன்னியே டிவோர்ஸ் பண்ண போகிறேன் அப்படின்னுலாம். முடியாதுடி, டிவோர்ஸ் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா உன்கிட்ட யாரும் டிவோர்ஸ் கேட்டா? நீ அதான் கொடுக்குறேன்னு சொன்னேன். அதுவும் நான் 6 மந்த்ஸ்லாம் நான் டிவோர்ஸ் பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கேன். நான் உங்கள்கிட்ட கேட்டேனா டிவோர்ஸ் கேட்டேனா அப்படின்னு கேட்குறீங்க. இப்போ அவர்னா நீ கேட்கல தான், அது ஏதோ ஒரு கோவத்தில் ஒரு தேவையில்லாத இதில் சொல்லிட்டேன். இப்போ அதுக்கு ஆமாம் உனக்கு என்ன பிடிச்சிச்சு அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. எனக்கு தெரியல, எனக்கு உன் மேலே ஒரு உரிமைலாம் வந்துச்சு. ஆனால் யாரும் தெரியல. அந்த நீ மற்ற பசங்க கூட இருந்தேன்னு வச்சுக்கோயேன், அதுவும் இந்த லீ கூடலாம் இருந்தேன்னு வச்சுக்கோயேன், எனக்குலாம் அப்படியே காண்டாகுது. அப்படியே பொண்ணு ஒரு போடு அவன் ஒரு போட்டு தள்ளிடலாமான்னு தோடும். ஓ என்னை கொல்லான்ற அளவுக்கு பிளான் பண்ணிட்டியா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. இப்போ அவர்னா இல்லை சும்மா 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 சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாரு. சரி இப்போ அவன் கிளம்பிட்டான். நான் எப்படி போகிறது? ஏய் என்ன இவங்க ஒரு குத்துக்கல் பண்ணி நிற்கிறேன், எப்படி போகிறதுன்னு அசால்ட்டாக கேட்குறேன். பைக்கில் போகலாம் அப்படி மாதிரி. இப்போ நீங்கள் நான் கல்ச்சரல்ஸ்க்கு போகல அப்படின்னு மாதிரி சொல்கிறீங்க. அவர்னா ஏய் இவ்வளோ நாள் கிளம்பிட்டு போகலான்ற. வேண்டாம் நான் போகல, நீ கிளம்பி வா நம்ம கோயிலுக்கு போ அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ அவர்னா ஷாக்கு. இப்போ அவர்னா அப்படியே வந்துட்டு கிளம்பி வேஷ்டி சத்தையோடு அப்படியே வெளியே வராரு. செம்ம மாசாக இருக்காரு. ஜின் உனக்கு இந்த பிளாக் ஷர்ட் சூட் ஆகுது, அழகாக இருக்கா அப்படின்னு சொல்கிறீங்க. ஏய் வேர்ல்டு வைட் ஹேண்ட்ஸம் டி, நீ தான் சொல்லணும்னு இல்லை இந்த ஊரே சொல்லும் அப்படின்னு சொல்கிறாரு. ஆஹா ரொம்ப தான் அப்படின்னு சொல்கிறீங்க. ஏய் நீ சொன்னாலும் சொல்லாட்டியும் இப்போ பாரு நம்ம கோயிலுக்கு போகிறோம்ல, இத்தனை பொண்ணுங்க என்னை பார்த்து சைட் அடிக்கிது பாரு. பார்க்குறேனே எவ்வளோச்சும் ஒன்று பார்த்து சைட் அடிக்கிட்டோம், அவள் கண்ணை தொட்டு புரிஞ்சு வெளியே அனுப்பிச்சிட்றான் அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ அவர்னா ஏய் அப்படியெல்லாம் பண்ணிடாதடி, இங்கே கோர்ட் கேஸ்னால் நல்லா அலைஞ்சிட்ருக்க முடியாது, எங்கள் தண்டனைலாம் வேற மாதிரி இருக்கும் தெரியாதா அப்படின்னு சொல்கிறேன். ஏய் நான் இங்கேயே பிறந்து வளர்ந்த பொண்ணு, ஏய் நீ இங்கெல்லாம் பிறக்கல, நீ கிராமத்தில் தான் பிறந்த, ஆனால் உங்கள் அம்மா உன்னை தூக்கிட்டு வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஆனால் நான் இங்கே தானே வளர்ந்தேன். ஏய் என்ன நீ வில்லேஜில் பிறந்த பொண்ணு புரியுதா, நீ சிட்டிக்கு வந்துட்டனால நீ வில்லேஜில் நான் ஆயிடுவியா அப்படின்னு மாதிரி கேட்குறாரு. உங்களுக்குலாம் செம்ம காண்டாகுது, உங்களை பார்த்து பட்டிக்காடுன்னு சொல்லிட்டு இருக்காரு. உங்களுக்கு நான் இங்கே பாரு பட்டிக்காடு கிடையாது இந்த மாதிரி சொல்லாத, அப்படி தாண்டி சொல்லுவேன் பட்டிக்காடு அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ நீங்கண்ணா எனக்கு காண்டாகுது, காண்டாக்காத அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ அவர்னா அப்படி தாண்டி பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ நீங்கண்ணா அவர் கையை அப்படியே உதறி விட்டுறீங்க. ஆக்சுவலி அவர் கையை பிடிச்சிட்டு தான் வந்திருப்பீங்க கோவிலுக்கு, அப்புறம் அவர் கையை உதறி விட்டுறீங்க. அவருக்குன்னா சிரிப்பு வருது, நீங்கன்னா கோச்சிட்டு போய் அப்படியே ஒரு தூண்கிட்ட உட்காந்துருக்கீங்க. இப்போ அவர்கிட்ட உங்ககிட்ட வராரு. ஸோ இதோட கட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஷார்ட்டில் பார்க்கலாம். டாடா பை, லவ் யூ.